பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பு. என்ன தலைப்பு கொடுத்துருக்குறோம் அதுக்கு? பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். சரி, அடுத்த வாரத்தை நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க, ஒருவேளை கேட்காம கூட இருக்கலாம், இல்லை கேட்டும் மறந்து போயிருக்கலாம். அதனால அது அவுட்லைனை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். சரி, நம்முடைய தேவன் யாரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கடந்த வாரத்தை பார்த்தோம். ஹூ இஸ் அவர் காட்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே. தேவன் எப்படிப்பட்டவரே? நல்லா சொல்லுங்களேன். தேவன் ஒருவரே, ஆனால் அவர் திருத்துவமாய் செயல்படுகிறார். How he works? He works in Trinity. திருத்துவம்னா மூன்று அர்த்தம். ஒரே தேவன் மூன்று தன்மைகளோடு என்ன பண்ணுகிறவர்? அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். எத்தனை தன்மைகளோடு செயல்படுகிறார் அவர்? ஆமாம், அந்த மூன்று தன்மைகள் பேர் தான் இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்ப இதுல பிசாசு பாருங்க, இந்த திருத்துவத்தை கெடுக்கிறதுக்கு அல்லது தேவனுடைய அந்த தன்மையை ஜனங்கள் முழுமையாய் அதை அங்கீகரிக்காதபடிக்கு தான் அதை பிரிக்கிறதுக்கான சில வேலைகளை உலகத்துல செஞ்சு வச்சிருக்கிறான். அதுல ஒரு குரூப்பா ஒரு சாரார்னு சொல்றாங்க, ஏகோவா என்னும் நாமம் அல்லது ஏகோவா அல்லது பிதா, அவர் மட்டுமே கடவுள். அவர் மட்டுமே என்னது? கடவுள். இயேசு வெறும் குமாரன். அவர் கடவுள்னு சொல்லக்கூடாது. அவர் யார்? அவரு குமாரன். ஆனால் சர்ச்சுன்னு தான் போட்டிருப்பாங்க. சர்ச்சுக்குள்ள அவங்களுக்குள்ள அப்படி ஒரு நம்பிக்கை. ஜெகோவான் அந்த குரூப் பேரு. அந்த குரூப் அவங்க என்ன சொல்றாங்க? அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க? பிதா மட்டுமே கடவுளா இருக்கிறார். இயேசு யாரு கிடையாது, கடவுள் அல்ல. அவர் வந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, எல்லாம் செஞ்சது உண்மை. ஆனா பிதா மட்டுமே யாரா இருக்கிறது? கடவுளா இருக்கிறார். இயேசுவை கடவுள் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பகுதி மக்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு பகுதி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, குமாரன் மட்டுமே கடவுள். யார் மட்டுமே கடவுள்? இப்ப பிதா போய் அவருடைய காலம் முடிந்து விட்டது, அவர் இப்ப செயலில் இல்லை, அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்ற மாதிரி கொண்டு வராங்க. ஆயிட்டாரு. இப்ப இயேசு மட்டுமே. யார் மட்டுமே? இப்ப இயேசு மட்டுமே. அந்த குரூப்புக்கு பேர் பாத்தீங்கன்னா ஒன்லி ஜீசஸ்னு பேர். காஞ்சிபுரத்துல இருக்கிறாங்க அவங்களாம். சபை அந்த மாதிரி சபை இருக்குது. சர்ச்சுன்னு ஏமாந்து உள்ள போயிட்டீங்கன்னா முதல் நாள் ஒன்றும் தெரியாது, போக தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ஓஹோ இதானா அப்படின்ட்டு. அவர்கள் பிதாவை மொத்தமா ஒதுக்கிட்டு வெறும் யார் மட்டும்தாங்க அந்த சபையில போய் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கணும்னாலும் இயேசுவின் நாமத்தினால தான் கொடுப்பாங்க. எந்த நாமத்தினால மட்டும்தான் கொடுப்பாங்க? இயேசுவின் நாமத்தினால. இப்போ நீங்க ஞானஸ்தானம் எப்படி எடுத்திருப்பீங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க. அவங்க அதுக்குன்னு சில வசனங்கள் எடுத்து வச்சுப்பாங்க. எடுத்து வச்சுட்டு இல்லையாக்கும் இயேசுவின் நாமத்தினால தான் கொடுக்கணும், அதுதான் சரின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்த ஆடுகளை கூட கொண்டு போய் முக்குறாங்க. போயிட்டு அங்க இருக்கிற ஆளுங்களை ஒண்ணு இங்க முக்கலாம். ஹலோ, பாதியை நினைஞ்சவங்களை ஒண்ணா முழுசா நினைக்கலாம். முழுசா நினைஞ்சவங்களை கொண்டு போய் என்ன பண்றாங்க? இப்ப இவங்க பாதியை நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல நீங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால எடுத்தது சரியில்லையாக்கும், நீங்க எல்லாம் இங்க வந்துருங்க, இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணிடலாம்? ஞானஸ்தானம் கொடுத்துடலாம் இப்படின்னு சொல்லிட்டு பிதாவையும் குமாரனுமே பிரிச்சு ஒரு பெரிய ஒரு வேலையை நடக்குது. சரி, மூணாவது ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப பரிதாபமானவர். இவர் யாரும் டச் பண்றதே கிடையாது. ஏன்னா அவரு தான் ரொம்ப முக்கியமானவர். இப்ப எந்த சர்ச்சுமே டச் பண்றது இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நம்பர் சபை கூட எதை யாரும் டச் பண்றதே இல்லை. திருத்துவத்தின் மூன்றாவது நபராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றதே இல்லை, அவர்கள் தொடுவதே இல்லை, அல்லது அவரை பற்றி அறிந்து கொள்வதே இல்லை. அவரை பற்றி அவங்களுடைய கணக்கெல்லாம் என்ன? பொதுவான ஆவிக்குரிய சபைகளிலே ஆவியானவரை பற்றி அவருடைய எண்ணம் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா, பாடல் வேலையில அது நின்று பாடும் போதோ, ரொம்ப வேகமா பாடும் போதோ, ஆவியானவர் எனக்குள்ள இறங்கி நான் வேகமா கையை தட்டி எகிரி குதிச்சு சில காரியங்கள் எல்லாம் செஞ்சு ஆவியானவர் எனக்குள்ள என்ன பண்ணிட்டார்? பலமாக இறங்கி விட்டார். சரி, பாடல் ஆராதனைலாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு என்ன ஆயிடுச்சு? இப்ப ஆவியானவர் எஸ்கேப். ஆவியானவர் இப்ப இல்லை. இவ்வளவுதான் ஆவியானவருக்கு அவர் தந்திருக்கிற இடம். நான் இருக்கிறது சொல்றேன். நான் ஏன்னா நான் அந்த மாதிரி சபைகளில் இருந்துதான் வளர்ந்து வந்திருக்கிறேன். ஆவியானவரை பற்றி அவனுடைய எண்ணம் அல்லது ஆவியானவரை பற்றி அவனுடைய கருத்து என்னன்னா இதுதான். பாடும்போது இறங்கி வராரு, ஜெபிக்கும் போது இறங்கி வராரு, வேகமா வேகமா என்ன பண்ணிடுறாரு? போயிட்டாரு. அவ்வளவுதான், இறங்குறாரு, போறாரு. அதனாலதான் அவர்கள் பாடல்கள் எல்லாமே வாரும் வாரும்னே இருக்கும். என்னவே இருக்கும் அவங்க பாடல்கள் எல்லாமே ஆவியானவரை வாரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது மேல் வீட்டறையில் கூடியிருந்த எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பலத்த சத்தத்துடன், பலத்த காற்றை போல, இடி முழக்கத்தை போல அவர் இறங்கி வந்தார். எப்படி வந்துட்டாராம்? அவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தவரை இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க இவங்க? வாரும். எது புரியல அவங்களுக்கு? வாரும் அழைக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஆமா, அவசியம்.
எப்போ அவசியம்? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன், ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் பண்ண, ஐ ஷுட் மூவ் டு நெக்ஸ்ட் லெவல். என்ன லெவல்? இயேசுவை போலவே நான் மாறணும், விசுவாசம் உள்ளவனாய் மாறணும், நம்பிக்கை உள்ளவனா மாறணும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் மாறணும், தேவனுடைய வழியில் நடக்கணும். ஐ நீட் ஸ்ட்ரென்த். எனக்கு பலன் தேவை. அந்த பலன் யாரால் அருளப்படுகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார். Without the strength of Holy Spirit you can't walk in the way of Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலத்தை அல்லாமல் உங்களால் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கோ அல்லது தேவனுடைய வழியில் நடப்பதற்கோ உங்களுக்கு என்ன கிடையாது? உங்களுக்கு பலன் இல்லை. என்ன இல்லை உங்களுக்கு? யூ கேன் ஐடென்டிஃபை as a Christian, அது ப்ராப்ளமே கிடையாது. ஆமா, ஏன்னா கிறிஸ்துவத்துக்குரிய எல்லா அடையாளங்களும் உங்களுக்கு இருக்குது. ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, சபைக்கு வந்திருப்பீங்க, காணிக்கை தரிசனம் கொடுத்துருப்பீங்க, சிலுவர் டாலர் போட்டிருப்பீங்க, பொட்டு எடுத்திருப்பீங்க, அது எடுத்திருப்பீங்க, இதை மாட்டியிருப்பீங்க, இதை கட்டியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூ ஹேவ் an identity of Christ. கிறிஸ்துவன் என்று சொல்வது கிரைஸ்ட் இல்லை, கிறிஸ்டியன். கிறிஸ்துவன் என்று சொல்வதற்குரிய அடையாளம் இருக்குது, ஆனால் கிறிஸ்துவனாய் வாழ்வதற்குரிய வாழ்க்கை இல்லை. யாரை வாழ்வதற்குரிய வாழ்க்கை இல்லைங்க? நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு, கிறிஸ்துவை போல செயல்படுவதற்கு, கிறிஸ்துவை போல விசுவாசிப்பதற்கான வாழ்க்கை இல்லை. ஏன்னா அதுக்கு எனக்கு பலன் இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை. ஏன்னா அதை தருகிறவர் இயேசு அல்ல, அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். யார் அதை தருது? இப்ப இங்கதான் சபை மிஸ்டேக் பண்ணுது. ஏன் சபைகள் பல பிரிவினைகளா இருக்குது, பல நம்பிக்கைகள் உள்ளதா இருக்குது. பாஸ்டர்ஸ் அடிச்சுக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் பேசுறது இல்லை, விசுவாசிகள் பேசிக்கிறது இல்லை, கோவப்படுறாங்க. நீ அந்த சபையா, நான் இந்த சபையா, எங்க சர்ச்சை எவ்வளவு பேச தெரியுமா? இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் ஏன் இவ்வளவு பிரிவினைகள், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னா ஒன்னே ஒண்ணுதான். இவர்கள் ஒரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் யாரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? இவர்கள் ஆவியானவரை தேவனாக ஏற்றுக்கொள்ள மருத்துவத்தோடைய விளைவுதான். யாரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள? சபை ஆவியானவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, டினாயிங் இட். பிதாவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், குமாரனாக இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், பிதாவின் ஆவியாய் குமாரனின் ஆவியாய் இருக்கக்கூடிய ஆவியானவரை யாராக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது? தேவனாய் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது, அவரை ஆராதிக்க தயங்குகிறது, அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்க தயங்குகிறது. வெறும் இயேசுவின் நாமத்துக்குள்ளவே மறைஞ்சு வாழ்ந்துக்குது. எந்த நாமத்துக்குள்ளே மறைஞ்சு வாழ்ந்துக்கிறாங்க? வெறும் இயேசுவின் நாமத்துக்குள்ளே இருந்துக்கிறாங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அந்த நாட்களில் கூப்பிடுவார்கள், நான் அவங்களை பார்த்து சொல்லுவேன், நான் உங்களை அறியேனே. நான் உங்களை என்ன பண்ணேனே? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுறாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அடுத்த வார்த்தையை அதுல சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. எதுபடி செய்கிறவன் எவனோ? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு பாத்திரனே தவிர என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படின்னா பிதா எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்காதவன், வாழாதவர்கள், செயல்படாதவர்கள், வெறும் பக்தியா மட்டும் இருந்திருப்பாங்க, நல்ல ஜபித்திருப்பாங்க, நல்ல வேதத்தை படிச்சிருப்பாங்க, பக்தியின் அடையாளங்கள் இருந்திருக்கும். ஆனால் இயேசுவின் அடையாளங்கள் அங்க இல்லை. இயேசு தருகிற கனிகள் இல்லை, ஆவியானவர் தருகிற எந்த விதமான வரங்களும் கனிகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை அது இயேசுவின் வாழ்க்கை. அது இல்லை, இயேசுவை மறுதலிக்கிற வாழ்க்கை, இயேசுவை பார்த்தப்ப நீ ஆளு இல்லைன்னு சொல்ற ஒரு வாழ்க்கை. சரி, அப்ப ஆவியானவர் அவர் திருத்துவத்தின் மூன்றாவது நபர் மட்டுமல்ல, இன்றைக்கு இயேசுவால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். யாரால் அருளப்பட்ட ஆண்டவராய் இருக்கிறார் அவர்? இயேசு எங்க? லாஸ்ட் வீக் அதெல்லாம் கேட்டேன் நான். வேர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசுவின் நாமம் வேலிட் தான். இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம், இயேசுவின் ஞானத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் நடுங்குகிறது, இயேசுவின் நாமத்தினாலே நாம் பயன்படுத்துகிறோம். எவ்ரிதிங் இஸ் ரைட். ஆனால் ஆவியின் கனிகள் இயேசுவின் நாமத்தினாலே வருவதில்லை. ஆவியின் கனிகள் யாரால் கொடுக்கப்படுகிறது? ஆவியின் கனியோ என்று ஆரம்பிக்கப்படுகிறது. யாரால் கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. ஒரு விசுவாசி தெய்வீக அன்பிலே நடப்பதற்கு ஆவியின் கனி தேவை. யார் கொடுக்கிறது? வெறும் இயேசுவின் நாமத்தை சொல்றதுனால அன்பு வந்துடாது உள்ளத்துல. யார் உள்ளத்துல தேவைப்படுவது? இப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள தேவைப்படுறார். he needs. அத கடவுள் சொல்றோம். அதனாலதான் கடந்த வாரத்தை 1 கொரிந்தியர் எடுத்து காமிச்சேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக என்ன பண்ணுகிறீர்கள்? இருக்கிறீர்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற யாருடைய ஆலயம் என்று? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். யாருடைய ஆலயம் அது? நம்புறீங்களா நீங்க? அதை இயேசுவின் ஆலயம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஓடக்கூடாது. அது ஏமாத்துற வேலை. அது நான் வந்து இயேசுவின் ஆலயம் தான் பிரதர். யாருடைய ஆலயம் தெளிவா சொல்லு. இயேசு சொல்லிட்டார், நான் இல்லை, மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டார். நான் உங்க கூட இல்லை, ஐ வென்ட் டு ஹெவன், நான் பரலோகத்துக்கு
போயிட்டேன், என் பேரை பயன்படுத்திக்கோ, அவ்வளவுதான். என் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, பிசாசுகளை துரத்திக்கோ, என் பேர் எல்லா உலகத்திற்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமம் தான். ஆனா என் நாமத்தின் வல்லமை உன் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால் தேற்றரவாளனை அனுப்புகிறேன். யாரை அனுப்புகிறேன்? நானு ஆவியானவர் அனுப்பியிருக்கிறேன். அவரை பெற்றுக்கொள், அவரை வாரும் என்று அழ. அவர் உனக்குள்ளிருந்து செயல்பட்டால் மட்டுமே இயேசுவின் வல்லமையை, இயேசு உன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை, திட்டத்தை உன் மூலமாக வெளிப்படுத்த முடியும். You can see Christ through Holy Spirit. இயேசுவை ஆவியானவரால் மட்டுமே என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையிலிருந்து காண்பிக்க முடியும். ஆவியானவர் இல்லாம இயேசுவை எனக்கு உதவி செய்ய, இயேசுவை எனக்கு அதை பண்ணும் இதை பண்ணும் ஒன்றும் பண்ண போறது, நடக்க போறது இல்லை. சுய திருப்தி ஒன்றா உண்டாகலாம், ஆனா நிஜமா எது என்ன பண்ண போறது, நடக்க போறது இல்லை. சரி, அதனாலதான் இப்ப நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றால், உங்களுடைய உள்ளம், உங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆலயம் என்றால் அதற்குள்ள யார் தங்கி இருக்கிறது? ரொம்ப தெளிவா இருக்குது. யார் தங்கி இருக்கிறதாங்க? பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். யார் தங்கி இருக்கிறாராங்க? ஆமா, அவர் என்ன பேரோடு இருக்கிறாரோ அந்த பேரோட தான் ஆராதிக்கணும். அவர்கள் மூவரும் ஒருவரையும் யோவான்னு சொல்லிட்டார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர்கள் மூவரும் யாரா இருக்கிறார்கள்? ஒருவரை. ஆனால் அவர் கொடுத்திருக்கிற டெஸ்டினேஷனை கரெக்டாக பயன்படுத்தணும். அவர் பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆவி ஆனவர்னா ஆவியானவர் தான். இல்லைங்க, நான் வேறு இயேசுன்னு சொல்லிக்கிறேங்க. இல்லை இல்லை இல்லை, அந்த இடத்துல அந்த பிரயோஜனப்படுத்துகிற காரியத்தில் அந்த காரியத்தை தான் பண்ணணும். நீங்கள் பயன்படுத்த ஆவியானவர்னா ஆவியானவர் தான். இந்த ஆவியானவருடைய ஆலயம். ஏன்னா அவருக்கு என்று சில தன்மைகள் இருக்குது. அதான் வரப்போகிற வாரங்களில் கவனிக்க போகிறோம். ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு விரும்புகிறேன். உலகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். கடவுள் தர எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பார்த்து அனுபவிக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த ஆவியானவரை அறிந்து இது ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது சாத்தியம். இல்லைனா நீங்கள் வேற எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் விசுவாசம் வரலாம், வேற ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற முழுமையான மாற்றத்தின் ஆதாரம் யாராக இருப்பது? பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. நம்புறீங்களா நீங்க அதை? சரி, கடந்த வாரத்தில் ஒரு தலைப்பு எடுத்திருந்தேன். இன்னைக்கு அதை தான் பார்த்து முடிக்க போறோம். இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோம், அப்படியே ஆரம்பிச்சோம், நிறுத்தணும். அதை இந்த ஆவியானவர் எப்படி இன்றைக்கு சபைகள் பெரிதாக எண்ணவில்லையோ, அவரை பற்றி அறிந்து கொள்ள அவர்களுக்கு என்ன பெருசா அவங்களுக்கு போகணும் ஆர்வம் கிடையாது. அதே போலவே இயேசுவின் சீஷர்கள், யாருடைய சீஷர்கள்? இயேசுவின் சீஷர்கள் 12 சீஷர்களும் பிஃபோர் த கிராஸ், அதாவது சிலுவை மரணத்தின் பொழுதும் சிலுவை மரணத்துக்கு முன்பதாகவும் அவர்கள் பாவத்திலும் பின்மாற்றம் அடைகிறவர்களாயும் இருந்தார்கள். யாராக இருந்தார்கள் அவர்கள்? நல்லா சொல்லுங்களேன். இயேசுவின் சீஷர்கள், the disciples of Jesus Christ was sinner and betraying personalities. ஒத்துக்க முடியுதா உங்களால? இயேசு கூடவே இருக்கிறாங்க, 3 வருஷம் ஊழியம் செய்யறாங்க. அவர் செய்த அற்புதத்தை பார்க்கறாங்க, அவர் ஞானஸ்நானம் எடுத்ததை பார்த்தாங்க, அவர் ஞானஸ்நானம் கொடுக்கறது எல்லாத்தையும் பார்த்தவங்க. அவரால் பிசாசுகள் துரத்தப்படுறதை பார்க்கறாங்க, வியாதியஸ்தர்கள் குணப்படுத்துறதை பார்க்கறாங்க, அவருடைய போதனைகள் எல்லாவற்றையும் கேட்டாங்க. கேட்ட பிறகும் பேதுரு யாராய் மாறினான்? யாரா மாறினான்? சிலுவை மரணத்துக்கு முன்பதாக மறுதலிக்கிறவனாய் மாறினான். யாராய் மாறினான் அவன்? He was the person of betraying. சரி, வாட் அபௌட் அதர் டிசைபிள்ஸ்? மற்ற ஆளுங்களை பற்றி என்ன? அதில் யூதாஸ் தான் நம்ம இப்போ பார்த்த மாதிரி கம்யூனியனில் he became the worst sinner. யாராக மாறினான் அவன்? அவனே சொன்னான், பாவியிலும் பிரதான பாவி, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்த பாவி நான். he became the sinner. சரி, மிச்சம் 10 பேர் இருந்தாங்க. பேதுரு பின்மாறிட்டான், இவன் பாவி ஆயிட்டான். மிச்சம் 10 பேருக்கு கதை என்ன? ஹலோ, அவர்கள் பலனற்றவர்களாக ஓடி போயிட்டு ஒளிந்தார்கள். என்ன பண்ணினார்கள் அவர்கள்? இயேசுவை பிடிக்க வரும்போது 10 பேர் ஓடிட்டானுங்க. ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் தெரியாதுன்னு மறுதளிச்சுட்டான், இன்னொன்று 10 பேர் என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டு ஒளிஞ்சுட்டான். இவெல்லாம் யார்? ஒரு வாரம் சபைக்கு வந்தவனா இல்லை, வெறும் இயேசுவை பற்றி மேலோட்டமா தெரிஞ்சவனா இல்லை, இயேசுவோடவே கூடவே படுத்து உறங்கி எழுந்து சாப்பிட்டு அவர் சொல்ற உபதேசங்கள் எல்லாம் கேட்டு 3 வருஷம் கூடவே இருந்தவங்க. அவர் மறுரூபமானதெல்லாம் பேதுரு கண்ணார கண்டன்றார். இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில மறுரூபமாகி எப்பயோ இறந்து போன மோசே எலியா வந்து பேசுறாங்க பாருங்க. அந்த காட்சியெல்லாம் கண்ணால பார்த்த பேதுரு தான் பிற்காலத்தில் இயேசுவை என்ன பண்ணுகிறான்? அவன் மறுதலிக்கிற பாவியை மாறினான், மறுதலிக்கிற மனுஷனாய் மாறினான். சரி, ஏன்? இயேசுவின் வார்த்தைகளை ஒன்றும் வல்லமை இல்லையா? இயேசுவின் வார்த்தை வந்து வேல்யூ இல்லாம போயிடுச்சா?
இல்லை, அவர் பேசின எல்லா வார்த்தைகளும் இவங்க ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொண்டாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாங்க அவங்க? இன்னைக்கு எப்படி சபை ஆவியானவர் ரொம்ப சாதாரணமாக நினைக்குதோ, அவர் ஒரு 2ஆம் தரமா 3ஆம் தரமா வைத்திருக்கிறதோ, அதே போலதான் சீஷர்களும் வைத்திருந்தார்கள். ஏனென்றால் சீஷர்களை வைத்து கொண்டு இயேசு ஆவியானவரை குறித்து அவ்வளவு தெளிவாக பிரசங்கம் பண்ணியிருந்தார். யாரை குறித்து பிரசங்கம் பண்ணியிருந்தாரு? ஆவியானவரை பற்றி, சீஷர்களை வச்சுக்கிட்டு. ஆனால் இந்த சீஷர்கள் ஆவியானவரை பற்றிய அந்த 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 பிரசங்கத்தையோ அந்த வார்த்தைகளையோ பெரிய அளவில் அவர்கள் கேட்கவில்லை. பெரிய அளவில் என்ன பண்ணவில்லை? அவர்கள் கேட்கவில்லை. கிட்டத்தட்ட அவங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் மாதிரியே தான் இருந்தாங்க. எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தில் இருக்குது, அடுத்த வாரம் காமிக்கிறாத. எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களா? பிதாவின், அதாவது குமாரனுடைய ராஜ்யம் எப்பொழுது இங்கு ஸ்தாபிக்கப்படும். அதாவது இப்ப இந்த இன்னைக்கு இருக்கிற லாங்குவேஜ் சொன்னா, இயேசு எப்ப வருவார், இயேசு எப்ப வருவார், அவர் வருகை எப்ப இங்க அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் கேட்கிறாங்களா? இதே கேள்வியை இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்துக்கு போக ஆயத்தமாகும் போது சீஷர்கள் அதை தான் கேட்டார்கள். 11 பேர் மிச்சம் இருந்தான். 11 பேர் கேட்ட ஒரே கேள்வியை தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இயேசு ராஜா மாதிரி உட்காந்துட்டாருன்னா நம்ம மந்திரிமார்களா மாறிடலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த கண்ணீரும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. ஏன்னா இந்த உலகம் மோசமான உலகமா இருக்குது. நல்ல மனுஷனை அடிச்சு தொங்க விட்டுட்டானுங்க. எப்படியோ அவர் பரவாயில்ல உயிர்த்தெழுந்து வந்துட்டார். அவருக்கே அப்படின்னா நமக்கு என்னவோன்ற பயம் அவங்களுக்கு. அதனால இயேசு வந்துட்டார்னா போதும், எல்லாம் முடிஞ்சுது. அது எப்போ நடக்கும்னு கேட்குறாங்க. இயேசு திட்டம் தெளிவுமா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் அவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் தலையிடுவது உங்களுக்கு ஏற்றது அல்லன்றார். அதாவது என் பிதா அந்த காலத்தை நேரத்தை நிர்ணயம் பண்ணுவார், எப்போ குமாரன் அனுப்பணும், அவர் எப்போ வருவார்னு. அது உங்களுடைய வேலை இல்லை. அப்போ எங்கள் வேலை என்ன? எதுக்கு எங்களை வச்சிருக்கிறீன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், நீங்கள் போய் காத்திருந்து பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். யாரை பெற்றுக்கொள்ளுங்கள்? நீங்க போயிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன தெரியுமா? இப்ப நான் போயிட்டு பிறகு இயேசு இல்லாத இந்த நேரத்தில் receive the Holy Spirit and live with the Holy Spirit. யாரை கொண்டு வாழுங்கள்? நீங்கள் ஆவியானவரை கொண்டு வாழுங்க. அதனாலதான் பவுல் போதிக்கிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரராய் இருக்கிறார்கள். யாரால் நடத்தப்படுகிறவர்கள்? எப்படி ஒரு காரியம் பாருங்க. அப்ப ஆவியானவர் ஏதோ ஒரு ஸ்பிரிட், ஏதோ ஒரு ஆவி ஏதோ இறங்கி வருது அப்படி இல்லை. ஒரு நபர் உங்களோடு கூட இருந்து பேசினால் எப்படி இருப்பாரோ, ஒரு நபர் உங்களோடு கூட இருந்து நடத்தினால் எப்படி இருப்பாரோ, ஒரு நபர் உங்களோடு இருந்து சில காரியங்களை கற்றுக் கொடுத்தால் எப்படி இருப்பாரோ, அதே போல ஒரு நபர் தான் யாரா இருப்பது? பரிசுத்த ஆவியானவர். அப்படிதான் பார்க்கணும். இயேசு எப்படி ஒரு நபரா பாக்குறீங்க? நிறைய மீட்டிங்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இயேசு நடந்து வருகிறார், சகோதரி உன்னை அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் தொடுகிறார் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப அவர் எப்படி பாக்குறீங்க நீங்க? இயேசுவை ஒரு நபரை போல பாக்குறீங்க. ஆமா, அவர் ஒரு கடவுள், அவர் என்ன தொடுவாரு, என்னோட பேசுவாரு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா ஆக்சுவலி தட் இஸ் ராங். ஹலோ, தட் இஸ் ராங். ஏன்? இயேசு ஒரு காலத்தில் வந்தார், பிரசங்கித்தார், தொட்டார், சுகமாக்கினார், எல்லாம் பண்ணிட்டு போயிட்டார். இப்ப அவரால் அனுப்பப்பட்டிருக்கிற, அவரால் அருளப்பட்டிருக்கிற ஆவியானவர் தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். யார் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது? இப்ப ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் செய்து உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று முத்திரிக்கப்படுகிறவர் ஆவியானவர் தான். உங்களோட பேசுகிறவர் ஆவியானவர் தான். உங்களை வழி நடத்துகிறவர் ஆவியானவர் தான். தேவனுடைய அனந்த ஞானத்தை, அறிவை தருகிறவர் ஆவியானவர் தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் முக்கியம். அப்ப அதனாலதான் பாருங்க, சீஷர்கள் எந்த இடத்துல தவறு விட்டுட்டாங்கன்னா இயேசுவை பார்த்தாங்க, ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளில் இருந்த சத்தியத்தை அவர்கள் என்ன பண்ணிடல, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். முக்கியமாக ஆவியானவரை பற்றிய சத்தியம். ஏன்னா பிற்காலத்தில் இதே மறுதலித்த பேதுருவை கொண்டுதான், ஹலோ, மறுதலித்த பேதுருவை கொண்டுதான் தேவன் பெரிய அப்போஸ்தலனாக அவனை மாற்றினார், பெரிய அப்போஸ்தலனாக மாறினார். இயேசுவாது தொட்டு சுகம் பண்ணி இருக்கிறாரு, வார்த்தையை அனுப்பி சுகம் பண்ணி இருக்கிறாரு. பேதுருடைய நிழல் பட்டுன உண்டாயிருக்குது, சுகம் உண்டாயிருக்குது. அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டான். ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? எப்படி பேதுருக்குள்ள இவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்? வாட் மேக்ஸ் அண்ட் வாட் பிரிங்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்ச்? பேதுருவை, ஒரு மறுதலித்த பேதுருவை இயேசு கூட இருந்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சும் திருந்தாத ஒரு பேதுரு, 3 வருஷம் கூட இருந்து பிட்ரைட் பண்ற பேதுரு, மறுதலித்த பேதுரு எப்படி இயேசு போனதுக்கு அப்புறம், இயேசு இல்லாத போது எப்படி இவ்வளவு பெரிய அப்போஸ்தலனா மாறினா? ஒரு படிக்காத மனுஷன், ஒரு பாமரமான மனுஷன், ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனுஷன்
தைரியமா எழுந்து நின்று இயேசுவை எங்க கொலை செஞ்சாங்களோ அங்கே நின்று பிரசங்கிக்கிறான். நீங்கள் கொலை செய்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்ன்றான். இப்பதான் கொலை பண்ணி இருக்கிறோம், அது தைரியம். ஆமா, we are the witness of risen Jesus Christ. உயிர் தெழுந்த இயேசுவுக்கு நாங்களே யாராய் இருக்கிறோம்? சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு பேதுருக்கு? ஒரு காலத்தில் இதே ஆட்களுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சவன் தானே. அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கொண்டு முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் 3000 பேர். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? வெறும் 10 நிமிஷம் எழுப்பி பிரசங்கம் பண்றான் ரட்சிப்பை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து. 10 நிமிஷம் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு பிரசங்கம் பண்றான், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாது எப்படி இப்படி ஒரு இந்த மனிதன் இப்படி மாறினான், இவன் மூலமா இவ்வளவு பெரிய மாற்றம் உண்டானதுன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் தான். அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். when Peter received the Holy Spirit, பேதுரு ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு he was completely a transformation person. வேறு மனுஷனாக என்ன பண்ணினான்? அவன் மாறினான். ஆவியானவர் வராம நீங்க வேற மனுஷனா மாறவே முடியாது, வேற இருதயமா மாறவே முடியாது, வேற மனமா மாறவே முடியாது, வேற சிந்தை உங்களுக்கு உண்டாகவே உண்டாகாது. ஞானஸ்நானம் எடுத்துட்டு அதே பழைய சுவாபம், பழைய சிந்தை, பழைய பேச்சு, பழைய அவிசுவாசம், பழைய பயம், பழைய வாழ்க்கை, பழைய பாவம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஞானஸ்நானம் உங்க பாவத்தெல்லாம் கழுவாது. யார் அது பண்றது? who will make you holy and who will make you transform? உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கான ஆற்றல் வல்லமை யாருக்கு இருக்கிறது? இது அறியாம விட்டதோட விளைவுதான் அவர்கள் பாவம் செய்கிறவர்களாகவும் மறுதலிக்கிறவர்களாகவும் அவர்கள் மாறி போனாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் அந்த தவறு செய்யக்கூடாதுன்றதுனாலதான் சீஷர்கள் இருக்கும் பொழுது இயேசு பிரசங்கித்த ஆவியானவரை குறித்து நம்ம என்ன பண்றோம் அதை பார்க்கிறோம். சரி, என்ன பண்ணாரு? சீஷர்களை வச்சுக்கிட்டு இயேசு எதை பிரசங்கம் பண்ணாரு, இதை கேட்காதனால அவங்க இப்படிப்பட்ட ஆட்களை மாறினாங்கன்றதை நம்ம பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளும் யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம், ஜான் சாப்டர் 16. இயேசுவின் சீஷர்கள் பாவம் செய்வதற்கும் பின்மாற்றம் அடைந்ததற்கும் இயேசு பேசின பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த வார்த்தைகளை அவர்கள் அலட்சியமாக எண்ணாங்க, ரொம்ப சாதாரணமாக எண்ணாங்க. அவங்க இன்னைக்கு சபைகளில் பாருங்க, ஆண்டவருடைய வருகை குறித்து பேசுவோம்னா அப்படியே ஆர்வமாக கவனிப்பாங்க. ஆமா, இயேசு வராரா, மத்திய ஆகாயத்தில் இறங்கி வராரா, எக்கால சத்தத்தோடு வராரா, தூதர்களோடு வராரா. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும், அதுக்கெல்லாம் ஆர்வம். எதை கவனிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனாரோ அதில் தான் சபை ஆர்வமாக இருக்குதே தவிர, யாரை பெற்றுக்கொண்டு இயேசுவை சாட்சியாக வாழுங்கன்னு சொன்னாரோ அது என்ன பண்ணுறது சபைகள் கவனிக்கிறதே இல்லை. சரி, என்ன பிரசங்கம் பண்ணார்? ஆவியானவரை குறித்து இயேசு பேசின வார்த்தைகள் என்ன பேசினாரு? யோவான் சுவிசேஷம் 16:5 பாருங்க. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்க போறேன் நான் இயேசு இல்லைன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு ஒரு மாதிரியா தான் இருந்திருக்கும். ஹலோ, இயேசு எங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லதான். மனுஷனா வந்து இயேசு இருக்கிறாரா? இல்ல. அவரே சொல்றார், நான் என்னை அனுப்பின பிதாவின் இடத்திற்கு, அதாவது பரலோகத்துக்கு போறேன்டார். உயிர் திறந்த பிறகு என்ன பண்ணிட்டார்? அவரு பரம் ஏறி விட்டார், பரலோகத்துக்கு போய் விட்டார். சரி, போயிட்டார். அவரே சொல்றார், ஒத்துக்கணும், அதை அடம் பிடிக்கூடாது. இல்லைங்க, அவர் இங்கதான் இருக்கிறாரு, இங்கதான் இருக்கிறாரு, அப்புறம் காட்டுங்கன்னு. எப்படி காட்ட முடியும்? ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கு ப்ரூஃப். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தான் இயேசுவை நீங்க உறுதி செய்ய முடியுமே தவிர யூ cannot bring Jesus Christ to this world. ரெண்டாவது வரிகளை தான் அவரை நீங்க பார்க்க முடியுமே தவிர இப்பிரபஞ்சத்தில் அவரை பார்க்கவே முடியாது. இதோ அங்க வந்தார், இங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, அங்க தொட்டாராக்கும். இல்ல இல்ல இல்ல, இயேசு ரொம்ப தெளிவா பிரசங்கம் பண்றாரு. நான் என்னை அனுப்பின பிதாவின் இடத்திற்கு நான் போகிறேன். சரி, என்னது? எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்ன கேட்கவில்லை. கடந்த வாரம் அதெல்லாம் பிரீஃபா பிரசங்கம் பண்ணியிருந்தேன். அவர் சொல்றாரு பாருங்க, போறேன்றேன். இப்போ நம்ம வீட்டு கூட யாரோ ஒருத்தவங்க வராங்க, கிளம்புறேன்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இருங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு பேச்சுக்காக சொல்லுவோம்ல. இவர் 3.5 வருஷம் கூட இருந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா கவனிச்சு நல்லா தங்குற இடத்தெல்லாம் கொடுத்தா கிளம்புறேன்றாரு, அமைதியாகவே இருக்கிறானுங்க. எப்படி இருக்கிறாங்க? 12 பேர் நம்ம ஏன் வாய் கொடுத்து மாட்டிக்கணும், எங்கே போகிறோன்னு கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார், அது வேறு புரியாது. அதனால் சைலண்ட்டாக இருந்துட்டு போய்டும். அவரே தான் சொல்லிட்டு போட்டோம் போகிறேன்னு, அவரே பதில் சொல் பாருங்க. இப்படி இருக்கும், அவரே பதில் சொல்லிட்டார். எப்படி? அடுத்த வசனம் எப்படி? உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை, எங்கே போகிறீர் என்று ஒருவனும் கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் என்ன பண்ணியிருக்கிறது? அது மட்டும் வந்துருச்சு.
ஏன்னா இதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, தங்குறதுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஒரு வல்லமை கிடையாது. இப்போ நாளைக்கு ஏசு போயிட்டதுக்கப்புறம் பேதுருக்கிட்ட வந்து அடியனுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும்? பேதுரு ஆளை விடுங்கடா சாமி, என்னென்ன பண்ணுங்க விடுங்க, எனக்கே 4 பேர் ப்ரேயர் பண்ணுற நிலைமையில் இருக்கிறன்ற போயிருப்பான். ஏன்னா ஒன்றும் அவனுக்குள்ளே எந்த தைரியமும் கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதுலாம் இயேசுவை மட்டும்தான் தெரியும். இயேசுக்குள்ளே இருந்த ஆவியை பற்றி அவனுக்கு தெரியாது. அவர் அனுப்புகிற ஆவியை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம்தான் இருந்திருக்கும். சீஷர் எல்லாருக்குள்ளேயும் அதுதான். எங்கே போறீன்னு கேட்கல, ஆனால் உங்கள் இறுதியும் எப்படி இருக்கிறது? இப்பொழுது துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அதுக்கு பதில் கொடுக்குறாரு, துக்கப்பட வேண்டாம், நான் போயிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி ஆகும், என்ன ஆகும், துக்கப்பட வேண்டாம், ஒரு பெஸ்டான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னது? 6வது வசனம். ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதுனால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? புரோஜனமாயிருக்கும். நான் போகிறது எப்படி இருக்கும்? உங்களுக்கு புரோஜனமாயிருக்கும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இயேசு இல்லைங்க, அட் பிரசன்ட் ஜீசஸ் இஸ் நாட் அவைலபிள் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றது. இயேசு சொல்றாரு, நான் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கிறது எப்படி இருக்கும்? உங்களுக்கு புரோஜனமா இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க அந்த ஆவியானவரை இவங்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும். They should learn Jesus Christ through and by Holy Spirit. அதான் இயேசுக்கான காரியம். இயேசுவை இவர்கள் ஆவியானவரை கொண்டு தான் பண்ண வேண்டும். இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். They should learn from him. இப்போ நம்மளை எடுத்துப்போமே, நம்மளும் ஆவியாக தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு சரீரம் இருக்குது, நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. ஸ்பிரிட்னா அர்த்தம் நம்முடைய சுவாபங்கள், தன்மைகள், இருதயம், இதுதான் ஸ்பிரிட்னு சொல்லுது வேதம். சரி, இதுல யார் உண்மையான மனுஷன்? இதுல யார் உண்மையான மனிதன்? இப்போ உங்களுடைய வெளிப்பிரகாரமா இருக்கிற இவன் ஒரு மனுஷன், இவன் நல்லா நடிப்பான். இவன் என்ன பண்ணுவான்? நல்லா நடிப்பான். இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள், அவங்க வீட்டில் ஏதோ ஒரு கெட்டது நடக்குதுன்னு வச்சுப்போமே, நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க அது மாதிரி நடக்கணும்ன்ட்டு, நடக்குது. அது மாதிரி நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறீங்க. போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க உள்ளத்திலான பெரிய சந்தோஷம் இருக்குது. நினச்சேன், எதிர்பார்த்தேன், 7:30 நடந்துருச்சு அப்படின்னு உள்ளத்தில் எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. ஆனால் முகத்தை எப்படி வச்சுப்பீங்க? நீங்கள் ரொம்ப சோகமாக, உண்மையாகவே கவலையோடு என்ன பண்ணிப்பீங்க? வச்சுப்பீங்க. அவங்க கூட நம்பிடுவாங்க. பாவம் நல்லா இருக்கும் போது தான் சண்டை போட்டான், இப்போ நமக்கு ஏதோ ஒரு துக்கம் நடக்கும்போது அவங்க கூட எப்படி இருக்கிறான்? துக்கமாக இருக்கிறான். ஆனால் உள்ள ஒருத்தர் இருக்கிறான், அதான் ஸ்பிரிட்டு, அவன் தான் ரியாலிட்டி. அவன் தான் யாரு? ரியாலிட்டி. அதே போல தான் இயேசுவும். இயேசு மாம்சத்தில் வந்தார், இங்கு செயல்பட்டார், இங்கு அற்புதத்தை செஞ்சார், எல்லாம் பண்ண ரைட்டு. ஆனால் அவருக்குள்ள இருந்த ஒரு ஆவி இருக்குது பாருங்க, அதுதான் ரியாலிட்டி. தட் இஸ் காட். அதுதான் கடவுள். அதுதான் இயேசு சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே யாரு? கர்த்தரை வந்து நீங்க உருவத்தில் தேடாதீங்க, கர்த்தரை வந்து மாம்ச தேகத்தில் தேடாதீங்க. கர்த்தரை எப்படி தேடுங்க? நீங்க ஆவியில தேடுங்க. சர்ச் காட் பை ஸ்பிரிட். கர்த்தரே யாரா இருக்கிறார்? ஆவியானவர். இயேசு கிட்ட ஜெபம் பண்ணி பார்த்துங்க, சமாதானமே கிடைக்காது. ஏன்னா நீங்க வெளியே வச்சிருக்கிறீங்க, உள்ள யார் இருக்கணும்? அங்க ஆவியானவரை கொண்டு செய்தால்தான் அங்க வேல்யூ. அங்க கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். அவர் தான் உங்களை விடுவிக்கிறவர், அவர் தான் உங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறவர், அவர் தான் உங்களை தெய்வீக வழியிலே நடக்க செய்கிற பலத்தை தருகிறவர். நம்புறீங்களா நீங்க அதை? அவர் தான் செய்கிறவர் அதை. அப்ப அவர் அறியாம, அவரை உணராம, அவரை ஏற்றுக்கொள்ளாம, அவரை வந்து ஒரு ஓரமா வச்சுட்டு வெறும் இஃப் யூ யூசிங் தி நேம் ஆஃப் ஜீசஸ் நத்திங் கோயிங் டு சேஞ்ச் இன் யுவர் லைஃப். ஒரு இயேசுவின் பேரை பயன்படுத்துறதுனால வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரப்போவது இல்லை. அதை தான் இங்க சொல்றார், நான் போவது புரோஜனமா இருக்கும். நான் போவது எப்படிப்பட்டதா இருக்கும்? புரோஜனமா இருக்கும். எந்த விதத்துல? அடுத்த வார்த்தையை பாருங்க. நான் போகாதிருந்தால், ஒருவேளை நான் போகாதிருந்தால் நீங்கள் யாரை பெற்றுக்கொள்ள முடியாது? தேற்றற வாளனை உங்களிடத்தில் வரார். இப்பதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றார். சீஷர்கள், அவரோடு கூடியிருந்த ஜனங்கள் எல்லாமே திருத்துவத்தின் 3வது நபரை பார்க்கிறாங்க. இயேசுவே அதை அறிமுகப்படுத்துறார். நான் பரலோகத்துக்கு போவது எந்த விதத்தில் உங்களுக்கு நல்லதுன்னா, நான் போனால் பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின வேறு ஒரு திருத்துவத்தின் 3வது நபரை என்ன பண்ணுவார்? இந்த உலகத்துக்கு அனுப்புவார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். யோவேல அப்படியே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு பழைய ஏற்பாட்டை சொல்லிட்டாரு. அப்ப மாம்சமாய் இருக்கிற பேதுரு மேல, மாம்சமாய் இருக்கிற இன்றைக்கு உங்களுக்குள்ள அவருடைய ஆவியை அவர் ஊற்றுகிறார் என்றால், அவர் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் இயேசு சொல்றாரு சீஷர்களை பார்த்து, நான் போவது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரார். அடுத்த வார்த்தைகளை கவனிங்க.
வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். சரி, இப்ப இது வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். நான் போனா யார் அனுப்புறேன்? நான் தேற்றவாளனை அனுப்புறேன். அவர் சொல்ல வருதுன்னு என்னை விட பெஸ்டான ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன்டார். யாரோட பெஸ்டான பர்சனாலிட்டி? நாங்க இது கடவுளுக்குள்ளே இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுறீங்கன்னு நினைக்கக்கூடாது. அதான் சொல்றேன், இயேசு இருந்தா இன்னைக்கு வெறும் ஒரு இடத்துல தான் அவர் இருக்க முடியும். ஹலோ, எருசலேமில் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அமெரிக்காவில் என்ன பண்றது, காஞ்சிபுரத்தில் என்ன பண்றது? அவர் இங்க வர வைக்கணும்னா அவர் பறந்துலாம் வரமாட்டார். புரியுதுங்களா இல்லையா? நீங்க அந்த மாதிரி சாமியெல்லாம் நினைக்கக்கூடாது. அனிமேஷன் சாமி கிடையாது அவரு. பறந்து வந்தார், தாண்டி வந்தார்லாம் கிடையாது. உயிர்த்தெழுந்த பிறகுதான் பூட்டின் அறைக்குள் கடந்து வந்தார்னு இருக்கும். அவர் நடந்து தான் வந்தார். அவர் கழுதியின் மீது ஏறிதான் வந்தார். அவர் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஏசு இன்னைக்கு ஒரு வேளை அப்படி இருக்கிறான்னு வச்சுப்போமே, இங்க ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அவரை பாஸ்டர்ஸை கூப்பிட்ற மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு அவருக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி அங்கிருந்து என்ன பண்ணியிருக்கணும், வர வச்சிருக்கணும். அதான் சொல்றாரு, இந்த பிரச்சனையே தேவையில்லை. கடவுள் ஆவியா இருக்கிறார். அது ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சுக்கணும். நீ இருக்கிற எந்த நிலையில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி. பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது சொல்றான் பாருங்க, நீர் எந்த இடத்துலையும் இருக்கிறீன்றான். எந்த இடத்துலையும் இருக்கிறீர். எவ்வளவு பேர் அறிவு பாருங்க. கடலின் ஆழத்துக்கு போனால் அங்கேயும் நீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கரமினை தாங்கும். நான் செட்டைகளை அடித்து மறு இடத்துக்கு போனாலும் அங்கேயும் உமது கரமினை தொடர்ந்து பிடிக்கும்ன்றான். அந்த கடவுளை தான் இப்ப அறிமுகப்படுத்துறார். The Holy Spirit is present everywhere and each and everyone. அவர் எல்லார் மத்தியிலும் எல்லாருக்குள்ளும் அவர் என்ன பண்ணுகிறார், வாசம் பண்ணுகிற தேவனை அறிமுகப்படுத்துகிறேன். அவருக்கு பேர் தேற்றர வாளன். அவர் வருவது உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? புரோஜனம் உள்ளதா இருக்கும். எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆமா, இப்ப நீங்க இயேசுவை வச்சு எதெல்லாம் புரோஜனம் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இவரால் தான் சாத்தியம். அதான் சொல்ல வரேன். இப்போ இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால புரோஜனமா நீங்க நினைக்கிற காரியம் என்ன? முதலாவது காரியம், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, என் சாபங்கள் எல்லாம் அகற்றப்படுகிறது, நான் தேவனை அறிந்து கொண்டு அவருடைய நீதியின் வழியில நடக்க இயேசு உதவி செய்கிறார். இதெல்லாம் தான் நான் அறிந்து கொள்றீங்க. இது ஆவியானவர் தான் செய்யறேன்னு சொல்றாரு. இது யார் தான் செய்யறாரு? அவர் என்ன சொல்றாரு, நான் வெறும் பாவத்திற்கான பரிகார பலி தான். நான் இயேசுவாகிய நான் எந்த வேலையை மட்டும் தான் செஞ்சிருக்கிறேன்? நான் பாவத்திற்கான பரிகார பலி. நான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய உரிமையில இருக்கிறேன். ஆனா அதை உனக்குள்ளே உறுதிப்படுத்துவது யாரு? எனக்குள்ள இருந்து அனுப்பப்பட்டிருக்கிற தேற்றர வாளன் என்னும் பரிசுத்த ஆவியானவர். அவர் உனக்குள் இருந்தால்தான் விசுவாசியாகிய உனக்கு புரோஜனம். யாருக்கு புரோஜனம்? அது உங்களுக்கு புரோஜனம். அது சரி. எப்படி சொல்றாரு இப்ப கவனிங்க. எந்த விதத்துல இயேசு சொன்ன தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புரோஜனம் உள்ளவராக இருக்கிறார்? என்ன புரோஜனம் உள்ள வேலையை அவர் செய்யறாராம். இயேசு சொல்றாரு பாருங்க, அங்க அடுத்தது 8ஆம் வசனம். அவர் வந்து, யார் வந்து? இயேசு அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னென்ன வேலையை செய்ய போறாரா? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து. இங்கதான் இப்ப பிரச்சனையே. அட் பிரசன்ட் சர்ச்சஸ்ல, ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ்ல பிரச்சனை எங்கன்னா இந்த 8வது வசனத்துல தான். யார் இந்த வேலையை செய்வார்னு போட்டிருக்குதுங்க? நீங்களாம் சொல்லுங்களேன். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை நம்மளெல்லாம் சொல்றார். உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் யாரு? யாரு? பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவரா? நல்லா சொல்லுங்களேன். ஆனா இன்னைக்கு இந்த வேலையை செய்யறது யாரு? இயேசு கிறிஸ்துவா? ஒன்னும் நீங்க எழுந்துக்கவே இல்லையா? யார் அந்த வேலையை இன்னைக்கு செஞ்சுக்கிறது? சபையில பாஸ்டர்ஸ் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். யார் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது? நிறைய சர்ச்சஸ்க்கு போயிருக்கிறீங்களா? டென்ஷனா இருப்பார் பாஸ்டர். பிபிலாம் 200க்கு மேல போவோம். கொப்பளிப்பாரு, கொதிப்பாரு. பார்த்துருக்கீங்களா? விசுவாசியை பார்த்து பாவம் செய்யறேன் நரகத்து பூச்சுன்னுவாரு. யோ, நீ ஏன் அப்படி கொதிக்கிற? நீ ஏன் இப்படி கொதிக்கிற? உனக்கு கொதிக்கிற வேலையை கொடுக்கல, உனக்கு பிரசங்கிக்கிற வேலையை கொடுத்துருக்கிறார். உனக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கிறார்? உனக்கு பிரசங்கம் பண்ணு, உணர்த்துறது, வேலை செய்யறதுலாம் தேற்றரவாளனுடைய வேலை. யாருடைய வேலை? அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவருடைய பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துற வேலை யாருடைய வேலை? அது ஆவியானவருடைய வேலை.
என்னை பற்றி ஒருத்தர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், அவர் ஒன்றும் கண்டிஷன் எல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டேன்றார். எப்படி பிரசங்கம் பண்ண மாட்டேன்றாரா? ஆமாம், அதாவது நீ நரகத்துக்கு போயிடுவே, டிவியை பார்க்குற, சினிமாவை பார்க்குற, நீ எனக்கு அதெல்லாம் வராது பாருங்க. நான் அந்த மாதிரி சபையில் வளர்ந்தவன் தான், நியாய தீர்ப்பை பற்றி பண்ண சபையில் வளர்ந்தவன் தான். அந்த பாவம் பண்ணுறியா, இந்த பாவம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட தாக்குதல் அதிகமாகிடும். அதான் சொல்ல வரேன் நான். அவன் உணர்த்தப்படாமல் விசுவாசினா ஆகிடுவானா, பாஸ்ட் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, என்ன, ஆமாம், அவருக்கு ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, நான் செஞ்சது யாரோ போட்டு கொடுத்துருக்குறாங்க, யாரோ சொல்லிட்டாங்க, இல்லை அவரே கூட பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக பிரசங்கம் யாரை பற்றி தான், என்னை பற்றி தான். நானே பார்த்துருக்கேன், அந்த மாதிரி பிரசங்கம் நடக்கும். அந்த மாதிரி பிரசங்கம் என்ன பண்ணும், நடக்கும். போட்டு கொடுக்குறதுக்கு ஆளுங்க இருப்பாங்களே, 4 பேர் பாஸ்டர்ஸ் கூடவே இருப்பான், பார்த்துருக்கீங்களா? அந்த பாஸ்டர்ஸ் கூட இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள். அவனுங்க அவர் கூட இருக்கிறதோடைய வேலை என்னன்னா, போட்டு கொடுக்கறதுனால தான் இருக்கிறான். உண்மையாக இருந்தாலும் இருக்க முடியாது ரொம்ப நாள் அவர் கூட. நிறைய பேர் இந்த பெரிய பெரிய அதிகாரிகளோடு, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸோடலாம் பார்த்துருக்குறீங்களா? நீங்களே யோசிப்பீங்க, இவ்வளோ பேரால இவங்க கூட எப்படி அவகாசம் வச்சிருக்கிறாருன்னா, அவனுக்குள்ள ஒன்று வேலை இருக்குது, போட்டு கொடுக்குற வேலை. இவனுங்களுக்குள்ள ஒரு அல்பத்தனமான புத்தி இருக்குது. இது மாதிரி போட்டு கொடுக்குற ஆளுங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, உங்களை பற்றி இப்படி பேசினான் சார், உங்களை பற்றி அப்படி சொன்னான் சார், அவனை இங்கே பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னால், இந்த ஆளுக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்லே, அதை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குது. நிறைய பாஸ்டர்ஸ் தங்களை ஆவியானவராகவே கற்பனை பண்ணிட்டாங்க. யாராவே கற்பனை பண்ணிட்டாங்க? அவங்கள ஆவியானவர் உள்ள இருக்கிறத விட்டுட்டாங்க, ஆவியானவராகவே கற்பனை பண்ணி ஆவியானவராகவே வாழறாங்க. நிறைய சபையில் போய் கேளுங்களேன், எங்க பாஸ்டர் மாதிரி கண்டிஷனாக பிரசங்கம் பண்ற ஆள் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்வாங்க. இல்லை, அவர் யார்? பாஸ்டர் ஆவியானவரா? அவர் கொடுத்த வேலையை அவர் செய்ய சொல்லு, இந்த வேலையை அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அப்போதான் வேலை ஒழுங்காக நடக்கும். பேசுறது புரியுதுங்களா? ஒரு வீடை கட்டுறீங்க, வீடு கட்டுறதுக்கு எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. மேஸ்திரியிலேருந்து, கார்பெண்டர்லேருந்து, பிளம்பரு, எலக்ட்ரீஷியன், இவ்வளோ பேர் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. திடீர்னு மேஸ்திரி வந்து இருங்க, நாளிலேருந்து நான் வந்து பிளம்பர் வேலை செய்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க? யோ, செங்கலை கட்டுற வேலையை மட்டும் என்ன பண்ணுவோம்? வேலையை பாரு, பைப் வேலைக்கெல்லாம் தனியாக ஒரு ஆள் வச்சுருக்கிறான், அவன் வந்து என்ன பண்ணுவான்? அந்த வேலையை செய்வான். உன் வேலை என்னவோ அது வரைக்கும் என்ன பண்ணும்? ஒழுங்கா நீ கட்டுறதோடு போயிடு. பைப் வைக்கிறதுலாம் பிளம்பிங் இருக்கிறான், கரண்ட் கொடுக்குறதுலாம் எலக்ட்ரீஷியன் இருக்கிறான், டைல்ஸ் ஓடுறதுக்கு டைல்ஸ் வெட்டுற மேஸ்திரி இருக்கிறான். உன் வேலை என்னவோ அந்த வேலையை செஞ்சாதான் வீடு வீடாக இருக்கும். ஹலோ, சில வீட்டில் போய் பார்த்துருக்குறேன் பாருங்க, அவங்க வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது கரெக்டாக அந்த இதுக்கு போவே போகாது, ட்ரைனுக்கு போகாது, சுற்றி வரும் கடல் மாதிரி. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதை பண்ண வேண்டியவர் பண்ணியிருக்க மாட்டார். டெயில்ஸ் ஒட்டுறதுக்குன்னு தனி ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வேலை மட்டும் தான் தெரியும். அவங்க கரெக்டாக வாட்டை வச்சு போடுறது தான் கரெக்டாக பண்ணுவாங்க. நம்ம மேஸ்திரி ஆசைப்படுவான் நம்ம வேலை கற்றுக்கலான்ட்டு. அவன் என்ன பண்ணுவான்? சார் நானே டெயில்ஸ்லாம் போடுவேன் சார், அவனுக்கு 500 ரூபாய் கேட்குறாங்கன்னா அவன் 200 ரூபாய் தான் கேட்பேன். 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு, ஹலோ, வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணி, இந்த தண்ணியெல்லாம் எதை சுற்றியே இருக்கும்? பர்மனெண்ட்டாக ஒரு தொடப்பத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும் அங்கே, எங்கே? பாத்ரூம்குள்ளே. ஏன்னா வாட்டம் இல்லை, தண்ணி அங்கே தான் நிற்கும், தள்ளி விடணும், தள்ளு. எவ்வளோ கொடுமை பாருங்க. ஏன்னா அந்தந்த வேலையை அவங்க தானே பண்ணணும், செஞ்சாதான் நல்லா இருக்கும். அதே தான் சொல்ல வரேன். சபையில் வந்தால் போதகருக்கு என்ன வேலைன்றத மல்கி எழுதின புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவன் தேவனுடைய தூதனாக இருக்கிறானே, தேவனுடைய வார்த்தையை அவன் வாயிலே தேடுவார்களே, அவ்வளோதான் வேலை. எது வேலை அவனுக்கு? பிரசங்கியா இருக்குன்னா வேலை தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்வது. இந்த வார்த்தைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் தான் ஆவியானவர். இதை எந்த உள்ளம், எந்த இருதயம் அனுமதிக்குதோ அந்த வார்த்தை உட்புகிற அந்த இருதயத்துக்குள்ள ஆவியானவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன பண்ணுவார்? அவர் கண்டித்து உணர்த்துவார். He will turn your heart towards Jesus Christ. யார் பக்கமா திருப்பிடுவார் அவரு? அப்ப பிரச்சனையே வராது. அப்ப சபைக்குள்ள வாய்க்கா தகராறே இருக்காது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கோச்சிட்டு போற வேலையே இருக்காது. சத்தியத்தை சொல்றதுனால சத்தியம் ஆகலாமே தவிர, தனிப்பட்ட விதத்துல ஒரு விசுவாசி இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இன்னைக்கு அவனுக்குன்னே ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து இன்னைக்கு விடல பாரு அவனை என்ன பண்றேன் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதான் பாதி பிரசங்கம் நடக்குது, அப்படிதான் பாதி சபையில் பிரசங்கமே ஓடுது. நானும் உட்காந்துருக்குறேன் அந்த மாதிரி சபையில்.
ஆண்டவரை விட்டு பார்த்த இந்த ஆண்டவர் நான் கற்றுக்கொண்டு அறிந்த ஆண்டவர் வேற மாதிரி ஆண்டவராக இருந்தேன். நான் போன சபையில் அவர் வந்து உங்களை வெறும் பரலோகத்துக்கு மட்டும் கூப்பிட்டு போவார்னாங்க. பார்த்தேன் பரலோகத்துக்கு அவர் எப்போ கூட்டிகிட்டு போகிறது, அது வரைக்கும் உலகத்தில் நிறைய இருக்குது, எதையும் அனுபவிக்க முடியல. டிவி பார்க்க முடியல, ஒரு வெளியே போக முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர முடியல, எந்த நல்லதையும் பண்ண முடியல. வீடு ஸ்கூலு சர்ச்சு, வீடு ஸ்கூலு சர்ச்சு இப்படியே இருந்தால் எப்படி? எது கேட்டாலும் உலகன்றானுங்க. ஒரு அவெஞ்சர் சைக்கிள் கேட்டேன் பாரு 9th படிக்கும் போது. எங்கள் பாஸ்டர் சொன்னார், நோ 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 சாதா சைக்கிள் தான் வாங்கணும். நான் கேட்டேன், ஏன் பாஸ்டர் அவெஞ்சர் சைக்கிள்னு? அது மாட்டு கொம்பு மாதிரி இருக்குது. அதான் நினச்சேன், டிசைனாக கண்டுபிடிக்கிறானுங்களே. அவன் ஓட்டுறதுக்கு உட்காந்து இன்ஜினியர் உட்காந்து அவன் கன்வீனியண்ட்டாக இருக்கிறது எப்பட்றான்னு கண்டுபிடிச்சா, இவங்க வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கன்னா சைக்கிள் இப்படி விட்டுக்கிறான், வாங்க விட்டுறக்கூடாது. சரிங்க பாஸ்டர், இந்த டிவியாவது கொஞ்சம் வாங்கி வச்சிங்கன்னா நியூஸ் கீஸ் பார்க்கலாம். டிவிக்காரனே பார், அப்போல்லாம் ஓனிடா தான் பெரிய கம்பெனி. ஓனிடா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த பாக்ஸில் மொட்டை தலையில் 2 கொம்பு வச்ச மாதிரி போட்டிருப்பான். பார்த்துருக்குறீங்களா? பழைய ஆளுங்களுக்கு தான் தெரியும். எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், பார்த்தியா டிவிக்காரனே சொல்லியிருக்கான், சாத்தானுடைய மூஞ்சை போட்டு இதுக்குள்ளே இருக்கிறது என்னது? நான் யோசிப்பேன், ஏன்டாடா வேறு யாரும் கிடைக்கலையா? ஒரு ஆக்டர் போட்டுருந்தீங்கன்னா கூட சும்மா இருந்திருப்பான் போல இந்த ஆள். நீங்கள் என்ன இதுக்கு பண்ணீங்கன்னு இந்த ஆளுக்கு தெரில. இவனுக்கு டிவியை பார்க்கக்கூடாதுன்றதுக்கு இப்படி ஒரு விளக்கமா? இந்த மாதிரி நிறையா இருக்குது. வாட்ச் கட்டக்கூடாதுன்னு, பர்ஃப்யூம் அடிக்கக்கூடாது. என்ன அடிக்கக்கூடாது? நான் இருந்தது ஒரு பியூர் பெண்டிகாஸ்டல் சபை, ஒரு சிபிஎம் சபையை சேர்ந்த ஒரு போதகர். காஞ்சிபுரத்தில் ரொம்ப பிரபலமானவர் அவர். நம்ம தூரமாக இருக்கிற ஆளுங்களாம் தான் பரவாயில்ல, பாஸ்டரோட ரொம்ப நெருங்கி இருக்கிற ஆளுங்க. பர்ஃப்யூம் அடிக்கக்கூடாது. அது கேட்டேன், ஏன் பாஸ்டர் பர்ஃப்யூம் அடிக்கக்கூடாது? நல்லா இருக்குது வாசனை. இப்போல்லாம் நிறைய ஃப்ளேவரில் வரும். அப்போல்லாம் ஜாஸ்மின் இந்த பூ தான் வரும் அப்போல்லாம் பர்ஃப்யூம்னாலே. சாக்லேட்ஸ் பர்ஃப்யூம் அப்போ ரொம்ப ரொம்ப புதுசு. எங்கள் வெளியிலேருந்து ஒரு சபை, எங்கள் வெளி சபையிலேருந்து ஒருத்தர் வந்தார், நெல்லை ஜபராஜன். அவர் கூட ஒருத்தர் வந்தார், பாட்டு பாடுறார். அவர் அந்த சாக்லேட் பர்ஃப்யூம் அடிச்சுட்டு அப்படி என்னை தாண்டி போனார் பாருங்க. அப்படி ஒரு வாசனை, அப்படி ஒரு ஆசை. எங்கள் அப்பாவை பார்த்தேன், இதெல்லாம் எப்போ அனுபவிக்கிறது? இதெல்லாம் எப்போ அனுபவிக்கிறது? வெளியிருந்து ஒருத்தர் பர்ஃப்யூம் போட்டு வந்தால் அலோவ் பண்ணுறீங்க சர்ச்சில், உள்ளே இருக்கிறவன என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் இவர் கேட்குறாரு, எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், அவர் விளக்கம் கொடுத்தாரு. அவர் ஆண்டவர் நீ வாசனையாக இருக்கணும்னு விரும்பி இருந்தாருன்னா உடம்பு எப்படியோ வச்சுருப்பார், அவர் சாக்லேட் வாசனையாகவே வச்சுருப்பார். அப்போ தான் நினச்சேன், இந்த ஆண்டவர் வந்து வேறு மாதிரி போல இருக்குது, இவர் கூட நம்ம இருக்கக்கூடாது, கிளம்புவோம், முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். ஆண்டவர் வெறுக்க முடியல, அவர் ஒதுக்கிடுவோம். அவர் என்ன பண்ணிவிடுவோம், அப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு உலகத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்ப்போம்னா அப்படி தான் போனேன் நான். சினிமாக்குள்ளே, சினிமா பாடலுக்குள்ளே, இசைக்குள்ளே அப்படி தான் போனேன் நான். மெட்ராஸ் போனது எல்லாமே அப்படி தான். அதுக்குள்ளே போனால் அற்புதமான உலகமாக இருக்குது. ஆனால் என்ன, இந்த மாதிரி ஒரு 25 வருஷம் ஒரு சபையில் உட்காந்து கேட்டதுனால அவனுக்கு எது சொன்னாலும் நமக்கு பாவமாகவே தெரியுது. கீபோர்டு கற்றுக்கிறதும் பாவம். இப்போ கீபோர்டு கற்றுக்கும் போது அவன் 2 சினிமா பாட்டு வாசிக்க தான் செய்வான். ஐயோ சினிமா பாட்டு வேணாம் சார், வேறு ஏதாவது நல்ல பாட்டா. அவரே ஒரு காலத்துலேயே பர்த்டே பாட்டும் நேஷனல் ஆந்தமும் எத்தனை நாளைய வாசி சொல்லி கொடுக்குறது அப்படின்ட்டார் என்கிட்ட. இல்லை சார் அது தப்புனே மனசுக்கு தோணுது, சினிமா பாட்டு தப்புனே தோணுது, அப்படி வளர்ந்துட்டேன் நான். அவர் டென்ஷன் ஆகிட்டார். அவர் இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டார். அப்போ தான் பார்த்தா நம்மளை ரொம்ப மோசமாக வளர்த்துருக்குறான்னு பொழுது, அப்டேட்டே இல்லாமல் வளர்ந்துருக்குறோம். சரி சீக்கிரமாக அப்டேட் ஆகிடுவோன்னு தான் போய் மொத்தமாக அப்டேட் ஆகிட்டு உள்ளே வந்தது. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இவங்க வேலை என்னவாயிடுச்சுன்னா, இந்த சில மதங்களில் கூட பார்க்கலாம், புத்திஸ்ட்லாம் எடுத்துங்களேன். புத்தர் நீங்கள் போய் வணங்கணும், இல்லை புத்திஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா அவங்க சில கோட்பாடை வச்சுருக்குறாங்க. தலையில் முடி வளரக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கும், 1000 கோட்பாடு இருக்குது. மாம்சத்தை சாப்பிடக்கூடாது, திருமணம் பண்ண, இது மாதிரி நிறைய கோட்பாடாக வச்சுருக்குறாங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளே அந்த மாதிரி கோட்பாடு கொண்டு வந்துட்டாங்க. நீ கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் இருக்கணும், இல்லைன்னா நீ சாத்தானோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஸ்டர்ஸ் எல்லாமே கண்டிஷன் பிரசங்கியாராக மாறிட்டாங்க. என்ன பிரசங்கியாராக மாறிட்டாங்க? கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கியாராக மாறிட்டாங்க. இப்போ வந்து கேட்குற விசுவாசி நல்லா கவனிக்கணும். வந்து கேட்குற விசுவாசி எல்லாம் பாஸ்டர் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு, தப்புன்னு சொல்கிறாரு, பாவம்னு சொல்கிறாரு, நரகத்துக்கு போயிடுவோன்னு சொல்கிறாரு, ரொம்ப பயமுறுத்துறாரு நம்மளை. ஹலோ, நம்மளை என்ன பண்ணுறாரு? ரொம்ப பயமுறுத்துறாரு. யூதாசுக்கு பக்கத்து ரூம் உனக்கு தான்றாரு, நரகத்தில் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்றாரு, புழுலாம் மேலே ஏறுன்றாரு. நம்ம ஒரு கற்பாம்பூச்சியை பார்த்தே பயப்படுற ஆளுங்க. நம்ம மேலே புழுவாக ஏறிக்கிட்டு இருந்தால் எப்படி ஆகும்? அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாள் போய் பேசாமல் இருப்போம், அவ்வளோதான். எத்தனை நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 2 நாள் தாங்காது, எக்ஸாஸ்ட் ஆகிடும்.
என்ன ஆகிடும்? வெடிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3வது நாள் வந்துடும் வாயை திறந்து. ஆமாம், அதுக்கு அடுக்குது ஆவியானவரை பாஸ்ட் ஆகுது. பாஸ்ட் பார்க்காம என்ன பண்ணிவிடுவோம், நம்ம பொய்யை கொஞ்சம் பேசி விடுவோம். இவ்வளோதான் நடக்கும். அதான் சொல்ல வரேன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க என்ன பண்ணணும், செய்யணும். போதகர் வந்தியா, நின்னையா, கடவுளோட வார்த்தை எடுத்து சொன்னையா, அந்த வார்த்தை அதுக்குள்ள ஜீவன் இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவனுக்கு பேர் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் உள்ளங்களில் எந்தெந்த உள்ள அலோ பண்ணுச்சோ அந்தந்த இருதயத்துக்குள்ளே கண்டித்து உணர்த்துகிறார். எதை நம்பணும், எதை விசுவாசிக்கணும், அந்த உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கணும், வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்ன்ற டிசைன் பண்றவர் யாரா இருக்கிறது? ஆவியானவராக இருக்கிறார். சபை இல்லை, போதகர் இல்லை. Don't design your life by pastor. Design your life by the Holy Spirit. உங்கள் வாழ்க்கையை போதகரை கொண்டு வடிவமைக்காதீங்க. யாரை கொண்டு வடிவமைத்துக் கொள்ளுங்கள்? நீங்கள் ஆவியானவரை கொண்டு. யாரை கொண்டு? இதை தான் இயேசு கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார், அறிமுகப்படுத்தினார். நான் தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருப்பார். என்ன பிரயோஜனம்? அவர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்குள் என்ன பண்ணுவார்? அவர் கண்டித்து, ஆமா, அவர் உணர்த்துவார். இப்போ இதில் அவங்க குழப்புற ஒரு இடம் எங்க தெரியுமா? அதையும் சொல்லிடல, ஏன்னா இது சொல்லும் போது அதையும் சொல்லிடணும். 2 தீமோத்தேயுல பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு சில காரியங்களை சொல்றார். தீமோத்தேயு ஒரு இளம் போதகன், ஒரு சபையை நடத்துறாரு. ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு பவுல் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுனா, அந்த கடிதம் தான் தீமோத்தேயு. அந்த தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல ஒரு இடத்துல சொல்றாரு, நீ கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணுன்றார். எப்படி பிரசங்கம் பண்ண? நீ கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ண. ஆனால் இவங்க அதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டாங்க பிரசங்கியார் எல்லாமே. கண்டிஷன் பிரசங்கம் தான் ஸ்பிரிச்சுவல் பிரசங்கம், கண்டிஷனான பேசுகிற பாஸ்டர் தான் சரியான பாஸ்டர்னு கொண்டு வந்துட்டாங்க. அது மேலே இருந்த மற்ற வசனங்களை விட்டுட்டாங்க, அதோடு இருக்கிற தொடர்ச்சியான வார்த்தைகளை. அவர் என்ன சொல்றாரு? ஜனங்கள் சத்தியத்திற்கு விலகி அவர்கள் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும்ன்றார். எதுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும்? ஆமாம், அவங்களுக்கு சத்தியெல்லாம் தேவையில்லைங்க. ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஒன்று சொன்னீங்கன்னா நாங்கள் உட்காந்து பிரசங்கம்னு அதை கேட்டு அதை அப்படியே ஜாலியாக கேட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், போகிறோம். இன்றைக்கும் பல பேர் கிறிஸ்துவ சபைகளில் நீங்கள் நல்ல மக்களாக இருக்கணும், நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தால் 4 பேருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் எடுப்பாங்க. யாருன்னா மதர் தெரேசாவை எடுத்துப்பாங்க. அவங்க தான் மாட்டுவாங்க எல்லாத்துக்குமே. மதர் தெரேசாவை எடுத்துக்கோங்க. அவங்க வெளிநாட்டில் பிறந்து இங்கே தியாகம் பண்ணி இங்கே வந்து தொழுநோயாளிகளுக்கும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் அவங்களுக்கு கேன்சர் நோயாளிகளுக்கும் தொட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசி மூச்சு வரைக்கும் அவங்களுக்கு சேவை ஆற்றினாங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் புருஷனுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் எப்படி இருங்க, நீங்கள் நல்லவங்களாக இருங்க. இது போயிட்டு நல்லவங்களா இருக்குமா? கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, நல்லவங்களா இருக்க முடியும்? சொந்தக்காரெலாம் நமக்கு நல்லவனாக இருக்கிறான், அப்புறம் நம்மளாம் நல்லவனாக இருக்குன்னா கூட அவன் இருக்க விடுறது இல்லை. அப்போ இவங்க சொல்கிற பிரசங்கம் எதுக்குமே என்ன பண்ணது ஒத்து வராது. ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ரென்த் டு டூ தட். இவங்க சொல்கிற பிரசங்கத்தின் படி வாழ எனக்கு என்ன கிடையாது, பலன். எந்த மனுஷனுக்குமே பலன் இல்லை. அதனால தான் அது பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஒரு வார்த்தையை கேட்குறீங்க, அது கேட்குறீங்கன்னா உங்களால் முடியாது. உங்களுக்குள் ஆவியானவரை கொண்டு தான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அதை செய்யப்படுத்த முடியும், முடிக்க முடியாது. யூ கான்ட் டூ பை யுவர் ஓன். அதை மறந்துடுங்க. அது அப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் வெறும் பைபிளை படித்து வெறும் பக்தியாக இருந்து வெறும் நல்ல பிரசங்கமாக கேட்டு நான் ரொம்ப நல்லவனாக வாழவே முடியாது. யூ கான்ட் டூ இட். கண்டிஷனான பிரசங்கம் கேட்டு ரொம்ப நல்லவன் ஆகவே முடியாது. பைத்தியம் தான் ஆகும், பைத்தியம் தான் ஆவேன். நல்லவனெல்லாம் என்ன பண்ண முடியாது, மாற முடியும். நல்லவனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நல்லவனா என்னன்னு தெரியும்னா முதல்ல பாவின்னா என்னன்னு தெரியும். பாவின்னா என்ன தெரியுமா? ஆண்டவரை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு பேரே என்னது? பாவின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவரை அறியாமல் இருப்பது, ஆண்டவரை தெரியாமல் இருப்பது, அதுவே என்ன அர்த்தம்? பாவி. ஆதாம் பாவம் செஞ்சான்னு சொல்கிறோம் இல்லையா? புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆடம் சின்ட் இல்லையா? எப்படி சொல்கிறீங்க? ஆடம் சிகரெட் பிடிச்சானா? சினிமா தேட்டருக்கு போனானா? ஏதாவது வேறு எதாவது தப்பு பண்ணானா? எதை பாவம் செய்தான்னு சொல்கிறோம்? எதனால் பாவின்னு சொல்கிறான்? அவனை ஆண்டவர் சொன்னதுக்கு அவன் கேட்காம போனான், விலைக்கு போனான், மறைந்து போனான். அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு. அவன் சொன்னால் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். நான் ஆண்டவர் கேட்க, நீ ஏன்னா ஒளிஞ்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஏன் ஒளிஞ்சிருக்கிற சொல்லிட்டு தான் கேட்குறாரு. உனக்கு இதை சொன்னது யாரு? சொன்னது யாரு? அப்போ ஆண்டவரை விட்டு பிரிந்திருப்பதும் மறைந்திருப்பதும் தான் பாவமே தவிர, மறைந்திருக்கிறதுனால தான் தப்புலாம் செய்கிறோம்.
ஹலோ, பாவம், பாவத்தின் செயல்கள் இருக்கு இல்லையா, ஆக்ட்ஸ் ஆஃப் சின். வை வி டூயிங் த ஆக்ட் ஆஃப் சின்? யோசிச்சு பாருங்க. ஏன் செய்யறோம்னா மறைஞ்சிருக்கிறதுனால, ஆண்டவரை விட்டு பிரிந்திருக்கிறதுனால. பிள்ளைங்களை எடுத்துங்களேன், ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கட்டி எடுத்து சாப்பிடாத, ஐஸ் கட்டி எடுத்து போட்டு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்காத, தொண்டை கெட்டு போவோம், அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். நீங்கள் பிள்ளைங்களை பாருங்கள், உங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கிற வரைக்கும், நீங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அதை பண்ணவே பண்ணாது. நீங்கள் ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிடுறீங்க, உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், நீங்கள் அப்படி போன உடனே கதவு சாத்திட்டு முதல் வேலையாக எதை செய்ய வேணான்னு சொன்னீங்களோ அதை தானே பண்ணுவோம், எடுத்து செஞ்சுக்கிட்டு உக்காந்துருப்பான். எது அவனை செய்ய வைத்தது? எது அவனை செய்ய வைத்தது? யோசிச்சு பாருங்க. the absence of your presence. நீங்க அங்க இல்லாததுனால தான் என்ன பண்றாத அங்க அது செய்ய வைத்தது. நீங்க இருக்கிற வரைக்கும் அவன் செய்யலாத. அப்ப பாவம்னா அதுதான். பாவத்தை ஏன் செய்யறான் அப்படின்னா, அவன் ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு இருக்கிறான், ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறான், ஆண்டவருக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏதோ கடவுள் பக்தி உள்ள இருக்குது, அவ்வளவுதான், மேலோட்டமா இருக்குது, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு வாழ பார்க்கறான், அவன் வாழ்க்கை அவன் ஆடின போதுன்னு பார்க்கறான். இப்ப அதனால தான் என்ன பண்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும். இப்ப ஆவியானவர் என்ன பண்றார், வந்துட்டு போவர் இல்ல, உங்களில் என்ன பண்ணுகிறார், அவர் தங்கியே இருக்கிறார். எப்படி இருக்கிறார் அவர்? ஆமா, உள்ளே குடி கொண்டிருக்கிறார், உள்ளவே இருக்கிறார், எப்பவுமே இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க அதை? சரி, இப்ப அவர் சொன்னதுதான், தேற்றரவாளை அனுப்புறது நோக்கம் என்ன? அவர் ஒரு வேலையை என்ன பண்ண போறாரு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிறார் சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, 8ஆம் வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே, விளக்கம், அவர்கள் என்னை என்ன பண்ணாதபடியினாலே. ஆமா, விசுவாசம். இப்ப தெளிவு வருது பாருங்க. பாவம்னா என்னன்னு சொல்றாரு, என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும். பாவத்தை குறித்து ஏன் பேசுறாரா, அவங்களுக்குள்ள விசுவாசம் உள்ள இருதயம் இல்லை, ஆண்டவரை நம்புற இருதயம் அவங்களுக்கு இல்லை, ஆண்டவரோடு எந்த ஐக்கியமும் உறவு இல்லாதபடினாலே அவர்களுக்கு பாவத்தை குறித்தும். அடுத்தது, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் எதை குறித்தும் பேசுவார் அவர். இயேசுவாகிய நான் இருக்கிற வரைக்கும் இதை செய்யாத, இதுதான் சரி, இதுதான் நீதின்னு நான் சொல்லி கொடுப்பேன். இப்பதான் நான் தான் இல்லையே, நான் இல்லாதபடினால ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, உன்னை நீதியின் பாதையில நடத்துவார். எது சரி என்பதை அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். எது சரின்றது என்ன பண்ணுவார், அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். அடுத்த வார்த்தை பாருங்க, 11ஆம் வசனம். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்ப கவனிங்க, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அநேக காரியங்களை நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அடுத்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்ன வார்த்தை அது? அவைகளை நீங்கள் இப்பொழுது என்ன பண்ண மாட்டீர்கள். இயேசு தன்னை பற்றியும் பேசுறார், அவர் மிகைப்படுத்தியும் பேசல, மட்டப்படுத்தியும் பேசல. என்ன சொல்றாரு, இப்ப நான் எல்லாத்தையும் பேசிடுவேன். இன்னைக்கு பிரசங்கர் சொல்றாங்க இல்லையா, நான் பிரசங்கம் பண்ணனா அதுதான் இயேசு சொல்றாரு. இயேசுவாலே முடியாத வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அதனால தான் பல ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் நான் டென்ஷனு, விசுவாசிக்கு நான் டென்ஷனு, பெரிய மலம் போல பாரமா தெரியுது. ஏன்னா செய்யக்கூடாத வேலையெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவே எந்த வேலையை செய்யல. அவர் என்ன சொல்றாரு, நான் நினைச்சா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் நான் பண்ண முடியும், கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்க முடியும். ஆனா நான் அது பண்றேனா இல்ல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, சமீபமாய் இருக்குது தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் நினைச்சேன்னா பாவம் செய்கிறவர்களே நீங்கள் அக்கினிக்கு போவீங்க, நரகத்துக்கு போவீங்க, அங்க போவீங்க, இங்க போவீங்கன்னு 3 வருஷம் அதே பிரசங்கத்தை பண்ணியிருக்க முடியும் இயேசு. ஆனா அவர் சொல்றார், நான் பேசினால் நீங்கள் இப்பொழுது அதை என்ன பண்ண முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ள இல்லை. ஏன்னா அது ஏன் வேலை இல்லை, இயேசுவாகிய என்னுடைய வேலை அது இல்லை. உங்களுக்குள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணுவது, உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்குள்ளே உணர்த்துகிற வேலையை செய்வது. நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் செய்வது பாவம், நீங்கள் போவது சரியான வழியில், நீங்கள் நீதியின் வழியில் நடக்க வேண்டும், உங்களுக்கு பிற்காலத்தில் நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. இந்த எண்ணத்தை, இந்த உணர்த்ததெல்லாம் தருவது நான் அனுப்புகிற தேற்றரவாளன் ஆவியானவரே இதை உங்களுக்குள்ள இருந்து செய்வார். நான் செஞ்சா அதை என்ன பண்ண மாட்டீங்க நீங்க தாங்க. அதனால தான் பல பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ண தாங்க முடியல. ஹலோ, என்ன பண்ண முடியல? பல பேர் ரொம்ப தாங்குறாங்க. அவங்களாம் யார், எந்த கேட்டகரினா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்களாம் அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி மிதி வாங்கி மிதி வாங்கி மிதி வாங்கி
ரொம்ப ரொம்ப யாரும் ஆகிட்டாங்க, அவங்க பழகிடுச்சு. பாஸ்டர் திட்டலன்னா இன்னைக்கு என்னன்னு தெரியலப்பா, இன்னைக்கு பிரசங்கமே சரியில்லை, இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கிறீங்களா? அனலாவே இல்லை. நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு வந்திருக்கிறேன். பாஸ்டர் போட்டு பொழந்து எடுத்துட்டாருன்னா போதும், நமக்கே தெரிஞ்சிடும். பேர் மட்டும்தான் சொல்ல மாட்டார், ஆள் அடையாளத்தோடு சொல்லிவிடுவார் எல்லாமே. புத்தி உள்ள ஸ்திரியா இருக்க வேண்டும், நீ எப்படி இப்படி ஒரு உடைய போடுவ, தலையிலேருந்து ஆரம்பிப்பார். முடி எப்படி செய்வலாமா, முடியை பின்னிக்கிட்டு வரமாட்டியா, நீ ஜடை போட்டு வரமாட்டியா, கிளிப்பை கூத்திக்கிட்டு வரமாட்டியா, அதை பண்ண மாட்டியா, இதை பண்ண மாட்டியா, உனக்கு ஒழுக்கம் என்னன்னு தெரியாதா, நீ என்ன பரஸ்திரியா, நீ என்ன வேசியா, நீ இப்படியெல்லாம் என்னென்ன பேசக்கூடாதோ கேட்டால் பைபிள் இருக்குதுன்னு வாங்க. எங்கே இருக்குது? பைபிள் இருக்குதுன்ட்டு பேசக்கூடாது எல்லா வார்த்தைகளையும் பேசி டோட்டலாக கண்டம் பண்ணி முடியை மொட்டடிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. முடி இருந்தால் தானே பிரசங்கம். பிரசங்கம் பண்ணுற மொட்டையெல்லாம் பண்ணிடுவான், அடிச்சிடுவோன்றது தான் அவங்களுடைய மனம் திரும்புதலாக இருக்குமே தவிர அவங்களுக்குள்ள ஆவியானவருக்கு எந்த வேலையும் என்ன பண்ண கிடையாது, வேலையே கிடையாது. ஆவியானவருக்கு பல விசுவாசிகளோட வாழ்க்கையில் என்ன வேலை தெரியுமா? ஆதியாகமம் 1-2 வேலை தான். ஆதியாகமம் 1-2 வேலை. என்ன வேலை? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? பல விசுவாசிகள் வாழ்க்கையில் அசைவாடி தான் கொண்டிருக்கிறார். ஆனால் விசுவாசி வாழ்க்கை எப்படி இருக்குது? அது ஆழத்தின் மேல் இருளாக தான் இருக்கும், அது உள்ள பாவமாக தான் இருக்கும். கடவுள் மேலே எந்த விசுவாசமும் இருக்காது, நம்பிக்கையும் இருக்காது, வசனத்தோடு எந்த ஐக்கியமும் இருக்காது, தேவனை தேட வேண்டும் எந்த உணர்வும் இருக்காது. பாஸ்டர் திட்டிலாம் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலில் மட்டும் வர, நீ பைபிள் ஸ்டடிக்கு எங்கே போன, நீ உபவாச ஜபத்துக்கு எங்கே போன, நைட் ப்ரேயருக்கு எங்கே போன, நீங்களும் எப்படி பரலோகத்துக்கு வருவ? பரலோகன்றதுன்னு வேறு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போகிற இடமா? உன்னால சர்ச்சுக்கு ஒரு 4 முறை வர முடியலன்னா நீ பரலோகத்தில் எப்படி இருப்ப பர்மனண்டா? இவங்க தான் நமக்கு டிக்கெட் வாங்கி அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா கூட ஆண்டவர் அவனை ஏற்றுக்காது, அவன் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் அவனை இறக்கி விட்றான். அவனை இப்படிலாம் பயம்பூர்த்தி அவன் பார்க்குறான். ஐயோ பரலோகத்துக்கு போக மாட்டோம் போல இருக்குது அப்படின்ட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு பேருக்கு வருவான். பாதி பேர் பார்த்துருக்குறீங்களா? பாதி பேரோட மனம் திரும்புதல் எங்கே உண்டாயிருக்குது? ரிட்டையர்மெண்ட்டில் தான். இந்த சபையில் கூட அது மாதிரிலாம் பார்த்துருக்குறேன் நான். நல்லா இருக்கும் போதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரிட்டையர்ட் ஆகிட்டு பிறகு பாருங்க பாஸ்டர், நான் என்னென்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், படுத்து தூங்க போகிறேன், தேவையில்லாத வேலைலாம் பார்க்க போகிறேன். நல்லா இருக்கும் போதே ஒன்றும் பண்ணல நீ. ஹலோ, நல்லா இருக்கும் போதே என்ன பண்ணல? இன்னமும் காலமும் நேரமும் இவங்க கையில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குறையா சொல்லலை. சைலநாதன் பிரதர் இங்கே இருந்தார், நல்ல மனுஷன், நல்ல விசுவாசி. ஆரம்பத்தில் கீழே சபை இருந்தது பாருங்க. அவர் அப்படி தான் முதல்ல சொன்னார். எங்கள் அப்பா அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார், பாப்பா ஊழியத்துக்கு போகலாம், அந்த கிராமத்துக்கு போகலாம், இங்கே போகலாம். பாஸ்டர் கொஞ்சம் பொறுத்துங்க ஐயா, கொஞ்சம் பொறுத்துங்க, இன்னும் 1 வருஷத்தை ரிட்டையர்ட் ஆக போகிறேன். ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு மொத்தமாக இங்கே ஊழ்ந்து கிடக்குறேன். மொத்தமாக போயிட்டார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் பார்த்தார், நீ மொத்தமாக இங்கே ஊழ்ந்து கிடக்கிறதுக்கு என்ன பண்ணிவிடு, என்கிட்ட வந்துடு, அங்கே வந்து ஊழியம் செய்வா, படுத்துக்கோ. பேசுறது புரியுதா இல்லையா? காலங்கள் பொல்லாதவைகளானதால் உங்கள் நாட்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுன்றதுதான் இங்கே கேள்வி. நாளைக்கு நீ இருப்பியா இருக்க மாட்டியான்றது யாருக்கிட்ட கிடையாது, அது உங்ககிட்ட கிடையாது. எந்த தைரியத்தில் பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறோம்? ஹலோ, இன்னைக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறாரா? இன்னைக்கு ஒரு கணவனை கொடுத்துருக்கிறாரா? மனைவியை கொடுத்துருக்கிறாரா? பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரா? நாளைக்கு வளர்ந்து என் பிள்ளைங்களாம் சரியாயிட்ட பிறகு நேசிக்கிறேன், அது வேலை இல்லை. இப்போ நேசிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒழுங்காக இருக்கிறாங்களோ இல்லையோ, சரியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் யுவர் ஒர்க் இஸ் டு லவ் தெம். அதே போல தான் நீங்கள் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பது, ஆத்துமாதானம் செய்வது, ஆண்டவருக்காக ஜீவிப்பது, வாழ்வது, செயல்படுவது என்பது இந்த நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. அது ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு கொடுக்குற வேலை இல்லை. அது மாதிரி சொன்ன ஆளுங்க யாருமே இருந்ததில்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். அது புத்தியீனமான ஒரு வேலை, அது கடவுளை ஏமாத்துகிற வேலை, அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற வேலை. கடைசியாக சொல்லணும்னா ஆவியானவர் இருந்தால் அதுதான் பேசுவார் உங்ககிட்ட. உன்னை நீ என்ன பண்ணிக்காத, ஏமாத்திக்காத. உன்னை நீ என்ன பண்ணிக்காத, ஏமாத்திக்காத. ஆசிரியர் சொன்ன கெட்டவங்க கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம். சரி, நம்ம இப்படிலாம் கண்டிஷன் பண்ணால் பிள்ளைகளை போல நடத்தி நம்ம பிள்ளைங்களை கண்டிஷன் பண்ணுறோம்ல, நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்களேன். தோல் வளர்கிற வரைக்கும் கண்டிஷன் பண்ணலாம். உங்கள் தோலுக்கு மிஞ்சிச்சுன்னா என்ன? அப்பனா இருந்தால் பெரியாள நீ என்ன செஞ்சுட்ட நீ? அப்படி என் ஃப்ரெண்டோட அப்பா என்ன நிரந்தரம் பண்ணியிருக்கிறான்.
ஒரு வண்டி வாங்கி தர துப்பு இல்லை, ஒரு சொந்த வீடு இல்லை, ஒரு தனியாக படுக்கிறதுக்கு ரூம் இல்லை, கேட்டால் வாங்க ட்ரெஸ்ஸுக்கு வாங்கி கொடுக்க பணம் இல்லை, கண்டிஷன் மட்டும் பண்ணுவியோ, இப்படி பேச ஆரம்பிச்சிருவான். அப்போ நான் யார் தெரியுமா, அப்பாடா அப்படின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பிள்ளை ஆண்டவனை பிள்ளையாக இருக்கும் போதே நீங்கள் வளர்த்தாதான் உண்டு. அதுக்கப்புறம்லாம் என்ன பண்ணிடணும், நீங்கள் அவனை பேச விட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவன் டயர்டாகி போயிடுவான். நீங்கள் மல்லு கட்டி நானும் அப்போந்தாண்டா அப்படின்னு நின்னீங்கன்னா உங்களுக்கு சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வர வச்சுட்டு அவன் ஜாலியாக சுற்றின்னு இருப்பான். அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து புலம்பிட்டு உட்காந்து எல்லாம் என் பிள்ளையால தாங்க வந்துச்சு. ஒரு அம்மா அப்படி தான் ஃபோன் பண்ணிச்சு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, எல்லாம் என் பிள்ளையால தான் இருந்துச்சு. என்னன்னு கேட்டேன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோன் பண்ணிச்சு. அப்பயே சொன்னேன் நான், பிள்ளை சரியில்லை, அவனை ஒழுக்கமாக இல்லை, அவன் இங்கே தான் சபையில். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டாங்க, அவங்க சிசி சபைக்கு இங்கே போயிட்டாங்க வேறு ஊருக்கு. அப்போ கண்டிஷன் பண்ண முடியல, அவன் வளர்ந்துட்டான், ஒரு வேலைக்கு போயிட்டான். போயிட்டு பசங்களோட சேர்ந்து சுற்றுறது, நைட்டில் லேட்டாக வருது, தண்ணி அடிக்கிறது, எல்லா பழக்கமும் வந்துருச்சு. இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரே அலைச்சல், ஐயோ கல்யாணம் கூட ஆகலை, என்ன ஆவானோ ஏதாவானோ, பெரிய பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடுவான் போல இருக்குது. இந்த சபையில் இருக்கும்போது பாருங்க ஒன்றுமே தெரியாது அவனுக்கு, சின்ன பையன். இப்போ அவனை பற்றி அவங்க அம்மா சொல்லும்போது எனக்கே தலை சுற்றிருச்சு. நான் சொன்னேன், காஞ்சிபுரத்தில் பெரிய தாதா வருவான் போல இருக்குது அவன் அப்படின்னு. அந்த அம்மா அதே நினச்சி நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, இப்போல்லாம் நான் அடித்து பார்த்துட்டேன் பிரதர், திட்டி பார்த்துட்டேன், அவனை வீட்டு விட்டு துரத்தி பார்த்துட்டேன், இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் குடிச்சிட்டு வந்து என்னையை அடிச்சுட்டான்னு சொன்னம்மா. அதான் சொன்னேன், இது தேவையா, இதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அமைதியை திறந்து விட்டுன்னா பண்ணிடணும். நீங்கள் வேறு ரூமில் போய் படுத்துக்கணும் அமைதி, அதான் உங்களுக்கு சேஃப்டி. ஏய் நான் யார் தெரியுமாடா உங்கள் அம்மாடானா அவனுக்கு அந்த போதையில் ஒன்றும் தெரியாது, 2 போட்டு உள்ளே வந்து படுத்துருவான். அப்போ என்ன பண்ணணும், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அப்போவே பண்ணியிருக்கணும். இப்போ ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும், அமைதியாக இருந்து நல்ல தெளிஞ்ச பிறகு ஆண்டவரை பற்றி அவனுக்கு சொல்லி சபை கூட்டிகிட்டு போகிற வழியை பார்த்து நல்ல இடமா பார்த்து கொண்டு வந்து உட்கார வச்சு பேசினா மட்டும்தான் அவன் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆண்டவர் மாற்றினாதான் உண்டு, இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அவனை மாற்றவே. ஆமாம், நீ நரகத்துக்கு போயிடுவியாக்கும், உனக்கு கை கால் விளங்காமல் போயிடுமாக்கும், கேன்சர் வருமாக்கும், எல்லாம் வந்துட்டு போட்டோம், இன்றைக்கி நான் தண்ணி அடிக்கிறேன்னுவா, முடிஞ்சு போச்சு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா அதுக்கெல்லாம் பயப்படுவான்ட்டு? கிடையவே கிடையாது. யூ cannot சேஞ்ச் எனி பர்சன் வித் யோர் ஐடென்டிட்டி. உங்கள் அடையாளத்தை வச்சுக்கிட்டு, உங்கள் ஞானத்தை வச்சுக்கிட்டு, உங்கள் புத்தியை வச்சுக்கிட்டு எப்படியாவது என் புருஷனை திருத்தவே திரும்ப முடியாது, அந்த மனுஷனை திருத்தவே முடியாது. எப்படி திருத்த முடியும்? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து அவர் உங்களுக்கு போதிச்சு எதை செஞ்சால் அந்த மனுஷன் மாறுவானோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், மாறுவான். இது நான் சொல்லல, 1 பேதுரு 4ஆவது அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷன் உங்களுடைய நடக்கையினாலே நீங்கள் அவனை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். எதனாலே? யாருடைய நடத்தை? உங்களுடைய நடத்தை. அந்த நடத்தை எப்படி வருது? ஆவியானவர் உங்களை நடத்துறாரு, அன்பிலும், புரியுதுங்களா உங்களுக்கு, மன்னிப்பிலும், மனத்தாழ்மையிலும் அப்படி நடத்துறாரு. அப்படி நடத்தினாதான் மாறுவான், இல்லைன்னா 2 எதிரும் புதிருமா தான் இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே பாருங்க, யூ நீட் ஹோலி ஸ்பிரிட். இந்த ஆவியானவரை வார்த்தையின் மூலமாக உங்களை வந்து கொண்டு சேர்க்க தான் சபை தேவைப்படுது, பாஸ்டர் தேவைப்படுறாரு. இதுக்கு இவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் பாஸ்டரோட வேலை. இதை தாண்டி பாஸ்டரே உங்களுக்கு ஆவியானவரா மாறி அவர் உங்களுக்கு கண்டிஷன் பண்ணி, பாஸ்டர் வாங்க நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர்களுக்கெல்லாம் இதே வேலை. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு வீடாக விசிட்டிங்காக போயிட்டு புருஷன் மணி பிரச்சனைனா அங்கே போய் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது. பேசக்கூடாதுன்னு சொல்ல, பிரச்சனைனா சபைக்கு வாங்க, 2 பேரும் உட்கார வச்சு கடவுள் யார், என்ன உங்களை பற்றி என்ன சொல்லி எடுத்து சொல்லுங்க. வார்த்தையிலிருந்து அவங்க என்ன பண்ணணும், உணர்வடைய வேண்டும். பவுல் அப்படி தான் செஞ்சாருங்க. புருஷர்களுக்கு அறிவுரை கூறுறாரு, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடினால் கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள். இப்படி ஒரு அட்வைஸ். மனைவி வந்து கொஞ்சம் பலவீனமான ஒரு ஆள் தான். அவர் திடீர்னு கோவம் வரும், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான், கொஞ்சம் ஆடுவா, அப்படி தான் இருப்பா, புரிஞ்சுக்காமல் இருப்பா. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஐக்கியம் இருக்காது. நீங்கள் பெரிய சயின்டிஸ்டாக இருப்பீங்க, அது ஒரு மக்கு பிளாஸ்டரையாக உங்கள் மைண்டுக்கு தெரியும், அப்படிலாம் தெரியும். இப்படிலாம் தெரியும் போது என்ன பண்ணுறது? ஒரு மக்க போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, ஒரு மூலையில் அது பொம்பளை எனக்கு பண்ணி விட்டார், எல்லாம் எங்கள் அப்பா தான் காரணம், எல்லாம் எங்கள் அம்மா தான் காரணம், எல்லாம் எங்கள் மாமா தான் காரணம், எவனே திட்டிட்டு உட்காந்துருக்குறீங்க. பவுல் சொல்கிறார், இல்லை இந்த பலவீனத்தை வச்சு திட்டாத, பலவீனத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் பாரு. கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல. எதை அன்பு கூர்ந்தது போல? கிறிஸ்து சபை எப்படி அன்பு கூர்ந்தாரு? பலவீனமாக இருக்கும் போது. சபைனா யாரு? நம்மள தான் சொல்லுது. நம்ம யாரா இருந்தோம்? ரோமர் 5 சொல்றாரு, நாம் பாவிகளாக இருக்கையில், யாரா இருக்கையில், நான் மோசமான ஆள் இருக்கும்போது தான் ஆண்டவர் என்னை அன்பு கூர்ந்தார். அப்ப மனைவி ரொம்ப மோசமா இருக்குதுங்க, வாயாடிங்க, அன்பு கூறுவது போல.
பாவியான உன் மீது கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல இப்ப அதை வச்சு அன்பு கூறுன்றார். லவ் யுவர் வைஃப் ஆஸ் ஜீசஸ் லவ் தி சர்ச். கிறிஸ்து சபை அன்பு கூர்ந்தது போல பலவீனமா இருக்கிற பாண்டமா இருக்கிற உன் மனைவி என்ன பண்ணு, இப்படிதான் அட்வைஸ் கொடுக்க சொல்லி இருக்கிறார். இல்லைங்க இந்த அட்வைஸ்லாம் செட் ஆகுதுன்னா நீ பாஸ்ட் வேலை செய்யாத, போர்டை தூக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணு. சபையில் நிறைய இருந்தால் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. உன் புரிச்ச இல்லைன்னா நடுத்தருக்கு வந்துட ஜாக்கிரதை. அந்த அம்மா பார்க்குது, ஓஹோ புருஷன் இருந்ததுன்னா அவன் ரைட், அம்மா வீட்டில் ஸ்ட்ராங் பண்ணுது. அந்த அம்மா, அம்மா பாஸ்ட் இல்லைன்னு சொன்னார் அவங்க அம்மா, அப்படி அப்படி சொன்னார். ஒன்றும் கவலைப்படாது மகளே, உன்னை குழந்தையிலேருந்து பெற்று நான் வளர்க்கல, உன் பிள்ளைங்களை கூட்டு வந்துடு, நான் என்ன பண்ணுறேன், நான் வளர்த்துக்கிறேன். ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆனவனே இந்த அம்மா பார்க்குது, கிளம்புது அம்மா வீட்டுக்கு. இப்போ பாஸ்ட் வருவாரா? இப்போ அவருக்கு இது மாதிரி 1000 பிரச்சனை அவர் வீட்டிலே இருக்கும். அதுக்கு தான் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணக்கூடாது. கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்கள் உங்கள் மனைவியை அன்பு கூறுங்கள். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி தான் எல்லா அட்வைஸும் வருது. பிள்ளைகள் சரியே இல்லைங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க? அதுக்கும் எபேசியர் 1:6 பேசுறாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க, உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உங்கள் தகப்பனையும் தாயும் நீங்கள் கனம் பண்ணுங்கள். ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையா உனக்கு? அவன் வெறும் உங்கள் வாழ்க்கை தான் உலகம்னு நினச்சிருப்பான், உங்கள் வீடு தான் உலகம்னு நினச்சிருப்பான். அவனுக்கு மற்றெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டணும், ஆசையை உண்டாக்கணும். அவனுக்கு உலகத்தில் அனுபவிப்பதற்கு தேவன் எவ்வளோ காரியத்தை வச்சிருக்கிறாருப்பா, நிறைய இருக்குது. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை என்ன பண்ணுவேன், நான் ஏறி இருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளோ நல்ல காரியம்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பார்க்கணுமா? அப்போ நீ கண்டிப்பாக உன் பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ணி ஆகணும், நீ உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிந்தே ஆகணும். இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, அவன் கண்டிப்பாக கீழ்ப்படிவான். ஏன்னா அவனுக்கு நல்ல உள்ளம் வந்துடும். ஆமாம், நல்லதை பார்க்கணும், நான் நல்ல இடத்துக்கு போகணும். நான் சும்மா எங்கள் அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு திட்டிக்கிட்டு உட்காந்துறதுனால ஒரு பிரயோஜனமோ இல்லை, அப்படி மாறுவான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையா? இது ஆவியானவர் அந்த அறிவை அந்த ஞானத்தை கொடுத்தாதான் ஊழியக்காரனோ இல்லை சபையோ இல்லை ஒரு ஊழியமோ அப்படி நடக்கும். இல்லைன்னா அப்படி நடக்காது, வேற விதமாக தான் நடக்கும். நான் சொன்ன மாதிரி இயேசு அதனால தான் ரொம்ப தெளிவாக பிரசங்கம் பண்ணார் இந்த இடத்துல. என்ன சொல்லிடுறாரு இந்த இடத்துல பாருங்க, 12ஆம் வசனம். இன்னும் அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்போது சொன்னால் தாங்க மாட்டீர்கள். 13 சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது, யார் வரும்போது? சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது அவர் என்ன பண்ண போறார்? அவரு சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன பண்ணுவார்? அவர் சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறது யாரு? சத்தியம்னா உண்மைகள் அர்த்தம் இல்லையா? இந்த வேதத்தில் இருக்கிற உண்மைகள்ல உங்களை நடத்துகிறவர் யாரு? பாஸ்டர் இல்ல. யார் நடத்துறது உங்களை? ஆவியானவர். நீங்க போற சபையில் இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஹலோ, ஆவியானவர் உங்களை எல்லா உண்மைகளையும் அறிந்து கொள்ளும்படி. ரொம்ப அற்புதமான விஷயம் அது. டைம் இல்லை, அதனால ஷார்ட்டா முடிக்கிறேன். இந்த பொய்யான உலகத்துல உண்மை எங்கெங்க இருக்குதுன்னு தேடுறீங்க இல்லையா? அந்த உண்மையை கற்றுக் கொடுக்கிறவர் யாரு? சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது அவர் அனுப்பி இருக்கிறார். இப்ப பெற்றிருக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது, ஆமா அன்னைக்கு இறங்கிட்டார், இன்னைக்கு இருக்கிறார், இன்னைக்கு வாரும் என்று அழைத்த எல்லாருக்குள்ளே இருக்கிறார். அவர் வரும்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை அவர் வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், கவனிக்கணும், ஏதாவது பேசாமல். இப்ப ஆவியானவர் அவர் தனியா ஒரு கோட்பாடு, தனியா ஒரு பிரின்சிபல் வச்சு பேசுறது இல்ல. எப்படி பேசுறாரா? தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியம் உங்களுக்கு அவர் அறிவிப்பார். அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். யாரை மகிமைப்படுத்துவார்? அவர். இப்ப என்ன சொல்ல வர்றார்? சிம்பிளா, ஆவியானவர் அனுப்பி இருக்கிறேன். அவர் வேலை என்ன தெரியுமா? இயேசுவை பத்தி நீங்க எவ்வளவு பிரம்மாண்டமா கேள்விப்பட்டிருக்கிறீங்க. மரித்தோரை உயிர்த்திருக்கிறார், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கி இருக்கிறார். இதெல்லாம் அவருக்குரிய மகிமையான காரியங்களா இருக்குது. எல்லாவற்றுக்கும் உச்சியாக அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததில் முதல் பலனானவர் என்று வேதம் சொல்லுகிறது. He was a resurrection God. He was our first risen God. முதலாவது உயிர் தெழுந்த முதல் தேவன், முதல் மனிதன் அவர். இவ்வளோ பெரிய மகிமை. இந்த மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே வைத்து உங்கள் மூலமாக அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற சத்திய ஆவியாகி அந்த தேற்றரவாளன் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி அவர் தம்முடைய சுயமா எதுவும் பேசாமல் என்னை குறித்து, என் நாமத்தை குறித்து, என்னை பற்றி அவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மகிமைப்படுத்துவார். சிம்பிளா சொன்னா, இயேசுவை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். யாரை வெளிப்படுத்துவார்? நம்புறீங்களா நீங்க அதை? இயேசு உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அவர்
வியாதியஸ்தர்கள் மேல போய் கை வைக்கிறீங்க, இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுறீங்க, இயேசுவின் வல்லம் எங்க புறப்பட்டு வந்து அவங்களை சுகமாக்குறது அப்படின்னா யார் பண்ற வேலை அது? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். யாரை மகிமைப்படுத்துகிறார்? ஆமா, முன்ன பெரிய சண்டைக்காரி நீங்க, எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. இப்ப பொறுமையா இருக்கிறீங்க, நிதானமா இருக்கிறீங்க, அன்புல நடக்கிறீங்க, எல்லாத்தையும் சகித்து கொள்றீங்க, எல்லாரையும் மன்னிக்கிறீங்க, எல்லாரையும் அரவணைக்கிறீங்க. எப்படி இந்த வாழ்க்கை வந்துச்சு? எப்படி இந்த சுவாபம் மாறுச்சு? உங்களுக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் இப்பொழுது இயேசுவை என்ன பண்ணுகிறார்? இப்ப மகிமைப்படுத்துகிறார். யாரையும் மகிமைப்படுத்துறாரு? இப்ப உலகம் ஆவியானவர் தெரியாது, உலகம் இயேசுவை தான் தெரியும். உலகம் என்ன சொல்லும்? முன்ன சண்டைக்காரியா இருந்தா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, இப்பெல்லாம் அமைதியாயிட்டா, இப்பெல்லாம் அன்பா இருக்கிறா, இப்பெல்லாம் நல்லதை பேசுறா, முன்ன கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவா, இப்ப நல்ல நல்ல வார்த்தையா பேசுறா. எல்லாம் அந்த இயேசு கோயிலுக்கு போய் தான். எங்க போய் தான்? ஆமா, அந்த இயேசுநாதர் கோயிலுக்கு போய் தான், அந்த சர்ச்சுக்கு போய் தான் இயேசு மகிமைப்படுகிறார். யார் மகிமைப்படுகிறார்? உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்து செய்கிற செயல்கள் யாருக்கு மகிமையை கொண்டு வருகிறது? இயேசுவுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. நான் சொல்றேன், அப்படிதான் உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணப்படும்? மகிமை உண்டாகும். என்ன உண்டாகும்? அங்க நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப என் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா மாறணும், என் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரணும், என் குடும்பம் நல்லா உயரணும், நான் எதிர்பார்த்தது ஆசீர்வாதங்களோட பெரிய ஆசீர்வாதம் உண்டாகணும், இயேசுவே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னா அந்த இயேசு அனுப்பி இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ள இருந்து அவர் உங்களை நடத்தும் போது, சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும் போது இயேசுவானவர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவதை உலகம் பார்க்கும். யாரை பார்க்கும்? இயேசுவானவரை. World will see the Jesus Christ from you. நம்புறீங்களா நீங்க அதை? இயேசு உங்களுக்குள்ள இருப்பதை உலகம் பார்க்கும். வேற நீங்க எப்படி இயேசுவை கொண்டு போனாலும் உலகம் அங்கீகரிக்காது. நான் பைபிள் எடுத்துன்னு போறேன் பாத்தியா, நான் ஜெபம் பண்றேன் பாத்தியா, என்ன பாட்டு, அதெல்லாம் தேவையில்லை. இயேசு அதெல்லாம் இயேசு இல்லை. இயேசு யார்? ஆவியானவரை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற மனம் திரும்புதல், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி உங்கள் சுவாபங்களை மாற்றி குணாதிசயங்களை மாற்றி இயேசுவை போல. அவரை பற்றி ஒரு சாட்சி இருக்குது இல்லையா அப்போஸ்தலர்ல? அவர் நன்மை செய்கிறவராகவே பாவியான உலகத்துல, அக்கிரமம் செய்யற உலகத்துல, துரோகம் செய்யற உலகத்துல இயேசுவை பற்றி ஒரே சாட்சி, அவர் நன்மை செய்கிறவராகவே. உலகமும் அதுதான் பெருசா பேசுது. ஒரு பழைய ஒரு படத்துல ஒரு கண்டென்ட் வச்சிருக்கிறாங்க, ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இப்ப எப்படி வருதுன்னு தெரியல படம்லாம், நான் பாக்குறேன் சினிமா, பழைய படத்துல வச்சிருக்கிறாங்க. ஒரு அந்த கிளிப் எனக்கு அமுச்சு விட்டாங்க, பார்த்தேன். 69 அந்த படம் எடுத்துருக்குறாங்க. அந்த படத்துல தான் அப்பா மகனுக்கு அட்வைஸ் பண்றாரு, நீ ஏன் இவ்வளவு பொறுமை இல்லாம இருக்கிற, நீ ஏன் இப்படி எல்லாத்துக்கும் கோவப்படுற, இயேசுநாதன் ஒருத்தர் உலகத்தில் இருந்தாரு, இன்னைக்கு உலகம் முழுக்க அவர் பேர் சொல்லுது, அவருக்கு எப்படி திறமை இந்த நல்ல பேர் வந்துச்சு? அவருக்கு பிடிக்காதவங்களெல்லாம் அவரை கொண்டு போய் அடிச்சு அவர் சிலுவையில தொங்க விட்டுட்டாங்க. தொங்க விட்ட இடத்துல போய் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். பழி வாங்கணும்னு கேட்கல, என்ன கொஞ்சம் 2 கையும் ஃப்ரீ பண்ணி விட்டீங்கன்னா நீங்க ஒரு வழி பண்ணிடுவேன் உனுங்களே. நீங்க எவ்வளவு விசுவாசிகள் வாயில் அப்படி வருது, நான் மட்டும் கொஞ்சம் வாழ்க்கை மாறட்டும், நல்ல வேலை கிடைக்கட்டும், பணம் வரட்டும் என் கையில, என்ன பண்றேன், என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண முடியாது. கெட்ட பேர் தான் வரும், அவமானம் தான் வரும். அதுக்காக நீ சபைக்கு வரக்கூடாது, அதுக்காக நீ கிறிஸ்துவம் கிடையாது. கிறிஸ்து உன்னில் மகிமைப்பட வேண்டும். யார் உன்னில் மகிமைப்பட வேண்டும்? உன்னுடைய நற்குணங்கள், உன்னை பற்றி நல்ல சாட்சிகள், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போதிக்கிற அல்லது வழி நடத்துகிற, உன்னை உணர்த்தி சரிப்படுத்துகிற காரியங்களாலே நீ நல்ல மனிதனா இந்த உலகத்துல என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இயேசுவை வெளிப்படுத்த முடியும். யாரை வெளிப்படுத்த முடியும்? அன்னைக்கு இயேசுவை பார்த்து எல்லாரும் பிரமித்தாங்க. ஏன்? பிலாத்து அவன் ரோம பிரஜாவன், ரோம அரசன், அவன் யூதனுக்கு அவனுக்கும் செட்டே ஆகாது. யூதர்கள் எல்லாம் பிலாத்து, இதே பிலாத்து பலி செலுத்த வந்தவர்களை வெட்டி பலிபீடத்துல ரத்தத்தோட ரத்தமா ஓட விட்டவன், அவ்வளவு வெறி பிடிச்சவன் யூதர்கள் மேல. அதே யூத குலத்தை சேர்ந்த இயேசுவை பார்த்து கேட்டான், நான் நினைச்சா உன்னை விடுதலை ஆக்க முடியும். அதே பிலாத்து தான் சொன்னான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, இவர் நீதிமானாய் இருக்கிறார், இந்த நீதிமானுடைய ரத்த பழிக்கு நான் உடன் பங்காளி அல்லன்ட்டான். பேசுறது புரியுதுங்களா? ஒரு புறஜாதி மனுஷன் ஒரு உயர் அதிகாரி சொல்றான், ஒன்னும் செய்ய முடியாத நிலையில் இயேசு இருக்கும்போது சொல்றான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, இவர் நீதிமான். அந்த பேர் எப்படி கிடைச்சது? யோசிச்சு பாரு. அந்த பேர் பாஸ்டர்ஸ்க்கு இருக்குதா? அந்த பேர் விசுவாசிக்கு இருக்குதா? வீட்டு சுற்றிலும் இருக்கிற அந்த பேச்சு வருதா?
சொந்தக்காரங்க வாயில அந்த பேச்சு வருதா? இவன் நீதிமான், ஹலோ அன்புள்ளவன், பொறுமையா இருக்கிறான், நிதானமா இருக்கிறான், அதெல்லாம் இருக்குதா? இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா உள்ள ஆவியானவர் இல்ல. வெறும் இயேசுன்ற பேர் தான் உள்ள இருக்குது, பைபிள் தான் உள்ள இருக்குது, ஜபம் தான் இருக்குது, சர்ச்சு தான் இருக்குது. ஆனா இருக்க வேண்டியவர் இருக்கணும். யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். ஜஸ்ட் அவுட்லைன் தான். இன்னும் நிறைய காரியங்களை பார்க்க போறோம் வார வாரம். மிரண்டு போயிடுவீங்க நீங்க. கழுதியை மேய்ச்சிக்கிட்டு போறான் சவுல். எதை மேய்ச்சிக்கிட்டு போறான்? கழுதியை மேய்ச்சிக்கிட்டு போறான். சாமுவேல் போயிட்டு அபிஷேகம் பண்றாரு. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் மேல் வந்து இறங்கினார், அவன் வேறு மனுஷன் ஆனான் இருக்கு. என்ன மனுஷன் ஆனான் அவன்? என்ன மனுஷன் ஆனான்னு பார்த்தா கழுது மேய்க்கிறவனா இருந்தவன் இஸ்ரவேலின் முதல் ராஜா எனப்படப்பட்டான். யாராக மாறினான் அவன்? கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல வரும்போது, உங்களுக்குள்ள இருக்கும் போது, உங்க வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், உங்க வேலை ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், கடன் பிரச்சனை அது இது எவ்வளவோ இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது, ஆகா கழுதையை மேய்த்து கொண்டிருந்த சவுலை அரசனாக மாற்றின அந்த ஆவியானவர் உங்களையும் மாற்றவர் வல்லவர். நம்புறீங்களா நீங்க? சிம்சோன் மீது இறங்கின ஆவியானவர் பால சிங்கத்தை 2ஆக என்ன பண்ணினானாம்? அவன் சாதனை கிழித்து போட்டான் இருக்குது. அப்ப உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்பு தெரிவிக்கிற மனிதர்கள், அவர்கள் கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்தால் கிழித்து, நல்லா சொல்லுங்களேன். ஆமா, நம்புறீங்களா நீங்க? அதை ஆவியானவர் குறித்து இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் தொடர்ச்சியா பார்க்க போறோம். தொடர்ச்சியா வந்து கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாறிடும். அநேகர் உங்க இடத்துக்கு வருவாங்க, அவங்க கேட்பாங்க, எப்படிங்க இப்படி மாறினீங்க? எவ்வளவு இப்படி தைரியமா இருக்கிறீங்க, இவ்வளவு விசுவாசமா இருக்கிறீங்க, இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறீங்க, வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னா நான் சொல்றேன், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். யார் பண்றது இந்த வேலை எல்லாத்தையும்? அவரை பற்றி அறிந்து கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவரை அறிந்து கொண்டால் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக மாறும். நம்புறீங்களா நீங்க? அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல காலை வேளைக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் எங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உறுதிப்படுத்தும்படியாக, இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை சாட்சியாக நிலையில் இருக்கும்படியாக எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள் தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவரை நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ளே உங்களுடைய அற்புதமான கிரியைகளை நீர் செய்வீராக, நடப்பிப்பீராக. எங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எங்களுக்குள்ளே கண்டித்து உணர்த்துவீராக. உங்களுடைய வழிகளில் நடக்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு தருவீராக. சகல சத்தியத்துக்குள்ளும் நீ நடத்துவீராக இருக்கிறீரே. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய சத்திய வசனத்திற்குள், சத்திய வார்த்தைக்குள் நடத்தி அவர்களை தேவரினுடைய ஆசீர்வாதத்திற்குள், உம்முடைய நன்மைக்குள், தேவரினுடைய நித்திய வாழ்க்கைக்குள் அவர்களை நீ நடத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கூடி வந்திருக்கிற இதை பார்த்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உள்ளங்களாக கடந்து செல்லட்டும். உள்ளத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகட்டும். தேவரின் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்கிற விசுவாசம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சரீரங்களையும் கர்த்தர் நீர் உம்முடைய பலத்தினால் நிரப்புவீராக. சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு சரீரங்களிலும் உங்களுக்கு சுகம் உண்டாகும்படியான ஜெபிக்கிறோம். பிரச்சனைகளோடு, பலவிதமான கேள்விகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீரே பதிலாக இருக்கிறேன். நீர் அவர்களுக்கு சமாதானத்தையும் நம்பிக்கையும் தருவீராக. வாழ்க்கைகள் மாற்றப்படட்டும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் சபையை கட்டி எழுப்புவீராக. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும். அநேக லட்சங்களுக்கு இந்த வார்த்தைகள் சென்றடையட்டும். அநேகருக்கு இந்த வார்த்தை தேவரின் உண்மை குறித்த அறிவை, ஞானத்தை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தை அனுப்பப்பட்டது நோக்கத்தை நிறைவேற்றட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். முடிந்த பிறகு உங்களுக்கு கவுன்சிலிங் டைம் இருக்கும். முடித்து பார்க்க விரும்புகிறவர்கள் முடித்த பிறகு நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.